ஓகே. வெரி குட் மார்னிங். நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல இனிமே நம்ம வந்துருவோம். ஆர்டரா வந்துருவோம். ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம இன்வெர்டிபிரேட் சிலபஸ் பாத்தீங்களா? எஸ் சார். பார்த்திருக்கேன் சார். கையில வச்சிருக்கேன் சார். அதுல ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்வெர்டிபிரேட். ஆமா. இன்வெர்டிபிரேட்ஸ்ல பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸானமி, பைனாமியல் நாமென்கிளேச்சர், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் கிங்டம், ஜெனரல் கேரக்டர் அண்ட் கிளாசிஃபிகேஷன் அப் டு ஆர்டர். அது இன்வெர்டிபிரேட்ல புரோட்டோசோவால தொடங்கி எக்கினோடெர்மேட்டா அது வரலையும் அவுட்லைன் கிளாசிபிகேஷன் தெரிஞ்சிருக்கணும், ஜெனரல் கேரக்டர் தெரிஞ்சிருக்கணும், பைனாமியல் நாமன்கிளேச்சர் பத்தி ஜெனரல் அவுட்லைன் அது ஃபுல்லா நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதுல நான் உங்களுக்கு ஒரு டேபிளர் கலம் மாதிரி போட்டு கொடுக்குறேன். அதாவது என்னன்னா, இப்ப இதுல என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஜெனரல் கேரக்டர் பொதுவா எல்லா இடத்துலயுமே கேட்பாங்க. அதை தவிர்த்து நமக்கு வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு அனிமல் பேரை கொடுத்துட்டு இது இதனுடைய ஆர்டர் என்ன, இது எந்த பைலத்துல வருது, இல்ல எந்த ஃபேமிலில வருது, எந்த ஜீனஸ்ல வருது அப்படி கேட்பாங்க. அப்ப அதுக்கு நான் ஒரு டேபிளர் கலம் போட்டு ஒரு முக்கியமான அனிமல், இப்ப நிறைய அனிமல் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப புரோட்டோசோவானா அதுல எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உடையது எது, இல்லைன்னா டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் எது, அது மாதிரி பார்த்து அந்த அனிமலை மட்டும் நீங்க படிச்சுக்கணும். இப்ப எக்கினோடெர்மேட்டா அப்படின்னு சொன்னாக்கா இப்ப ஸ்டார்பிஷ் டைப் ஸ்டடி படிக்கிறோம், ஹாலத்தூரியா படிக்கிறோம். அப்ப அது மாதிரி அனிமல் எந்த பைலட் எந்த கிளாஸ்ல வருது, எந்த ஆர்டர்ல வருது, எந்த ஃபேமிலில வருது, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ ஆர்த்ரோபோடான்னா பிரானு, அது மாதிரி வேற என்ன ஸ்கார்பியன், அது மாதிரி வேற முக்கியமான இந்த லார்வா நிறைய இருக்கு. லிமுலஸ், பெரிபேட்டஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் லிங்கா ஆக்ட் ஆகுது இல்லையா, அதெல்லாம் அப்புறம் ஹனிபி, செரிகல்ச்சர்ல வரக்கூடிய அந்த சில்க்வாம். இப்ப இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு எவல்யூஷனரி சிக்னிபிகன்ஸ் இருக்கணும், அதாவது பரிணாம வகையில முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கணும், என்ன பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு முக்கியத்துவம் இருந்துச்சுன்னா அந்த அனிமலை கொடுத்து கேட்பாங்க. கிளாசிபிகேஷன்ல அது எந்த ஆர்டரு, எந்த ஃபேமிலி, எந்த ஜீனஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு டேபிளர் கலம் மாதிரி கொடுத்துருக்கிறேன் நான். அந்த டேபிளர் கலம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அதுல இருக்கிறத நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் அனிமல் பேர் இருக்கும், அதுக்கப்புறம் அது எந்த கிளாஸ்ன்னு இருக்கும், அப்புறம் எந்த ஆர்டர்னு இருக்கும், என்ன ஃபேமிலின்னு இருக்கும். அது மாதிரி நான் கொடுக்குறேன். அதை நீங்க பார்த்துக்கோங்க. சரி, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டாக்ஸானமின்னா வகைப்பாட்டியல்னு படிக்கிறோம். வகைப்பாட்டியலின் தந்தைன்னு யார சொல்றோம்? கார்ல் லின்னேயஸ். ஆமா, காரல் லின்னேயஸ். ஒரு நோட்டு போட்டுக்குங்க. நீங்க நோட்டு போட்டு எழுதிக்கிட்டே வரணும். மெட்டீரியல் இருந்தாலுமே நோட்டு போட்டு ஒரு கிளாஸ்ன்னு சொன்னா ஒரு 4 பக்கம் 5 பக்கம் ஒரு நாளைக்கு நீங்க ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பார்க்கும்போது திருப்தியா இருக்கும். அப்ப நோட்டு போட்டு எழுதிக்கிங்க. அதாவது வகைப்பாட்டியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி யார் அப்படின்னா காரல் வான் லின்னேயஸ் அப்படின்னு பேரு. காரல் வான் லின்னேயஸ் அவர் தான் பரிணாமத்தின் தந்தை. இல்லைன்னா கரோலஸ் லின்னேயஸ் நம்ம படிப்போம். கரோலஸ் லின்னேயஸ், கரோலஸ் லின்னேயஸ் உங்களுக்கு தெரியும், எல்லாமே தமிழ்ல கூட எழுதிக்கிங்க. கரோலஸ் லின்னேயஸ். இப்ப நான் டிஸ்பிளே பண்றது இங்கிலீஷ்ல இருக்கும். ஏன்னா இப்ப அந்த டேர்மை பொறுத்தளவு இங்கிலீஷ்ல இருந்தாலும் தமிழ்ல இருந்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். நான் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கிறேன். அதை நீ இங்கிலீஷ்லேயே படிக்கிறது பெஸ்ட். இல்ல எனக்கு இங்கிலீஷ் வார்த்தையே அலர்ஜியா இருக்குன்னா நீங்க தமிழ்ல எழுதுறதுன்னா எழுதிக்கோங்க. ஆனா பொதுவா டெக்னிக்கல் டேர்ம் இங்கிலீஷ்ல படிக்கிறது. இப்ப பாராசோவான்னு இதுல இருக்கு அப்படின்னா நீங்க பாராசோவான்னு தமிழ்ல அப்படி இருக்கும். நீங்க இப்படி பாராசோவான்னு தமிழ்ல படிக்கிறத விட இந்த பாராசோவாங்கிறது இங்கிலீஷ்ல படிச்சுக்கிட்டா பெஸ்ட். ஏன்னா உங்களுக்கு பிஜிக்கும் யூஸ் ஆகும். சரி, பொதுவா அப்ப அந்த கரோலஸ் லின்னேயஸ் அத அவருடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னா காரல் வான் லின்னேன்னு பேரு. நம்ம கரோலஸ் லின்னேயஸ்னு சொல்றோம். அவர் ரியல் நேம் என்ன அப்படின்னா காரல் வான் லின்னே அப்படின்னு பேர். காரல் வான் லின்னே ரியல் நேம், உண்மையான பேரு காரல் வான் லின்னே. அப்புறம் ஏன் கரோலஸ் லின்னேயஸ்னு பேர் மாத்தினாங்க அப்படின்னா இவர் பொதுவா அனிமலுக்கு பேர் வச்சதெல்லாம் எந்த லாங்குவேஜ்ல வச்சிருப்பாரு? லத்தீன். வெரி குட். அது எழுதிக்கோங்க. அதாவது விலங்குகளுக்கு பெயரிடப்பட்ட மொழி லத்தீன் மொழி. அதனால லத்தீன் மொழியில இவருடைய பேரையும் மாத்திக்கிட்டாரு. அப்ப காரல் வான் லின்னேங்கிறது எப்படி மாத்தினாரு அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ், கரோலஸ் லின்னேயஸ், கரோலஸ் லின்னேயஸ்.
கரோலஸ் லின்னேயஸ். அவர் பேர் மாத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, லத்தீன் லாங்குவேஜ்ல அனிமலுக்கு பேர் வச்சதுனால, அதே பேரு இவரு பேரும் மாத்தி வச்சுக்கிட்டாரு. இவர் எந்த நாட்டை சார்ந்தவரு? ஸ்வீடன் சார். வெரி குட், சூப்பர். ஸ்வீடன் நாட்டை சார்ந்தவரு. சரிங்களா? இவரு தான் வகைப்பாட்டியலின் தந்தைன்னு சொல்றோம். அப்படியே வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு எழுதிக்கணும். ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு நம்ம சொல்றோம். இவ ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமின்னா அனிமல் டாக்ஸானமிக்கா அல்லது பிளான்ட் டாக்ஸானமிக்கா இவரு? அனிமல். அனிமல் சார். பிளான்ட்டுக்கு கிடையாதா? தியோப்ராஸ்டஸ். இல்ல, இவரு வந்து ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டாக்ஸானமி அஸ் வெல் அஸ் ஃபாதர் ஆஃப் அனிமல் டாக்ஸானமி. 2க்குமே இவரு தான். சரிங்களா? 2 தியோப்ராஸ்டஸ் இருக்கிறாரு. அவர் வந்து ஏன்ஷியன் பிளான்ட் டாக்ஸானமியினுடைய ஃபாதர்ன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஃபாதர் ஆஃப் பாட்டனின்னு சொல்லுவாங்க அவரை, தியோப்ராஸ்டஸ. ஃபாதர் ஆஃப் பாட்டனி இல்லைன்னா ஃபாதர் ஆஃப் ஏன்ஷியன் பிளான்ட் டாக்ஸானமி. அதாவது பிளான்ட் டாக்ஸானமிக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கும் இல்லையா, அதை ஏன்ஷியன் பிளான்ட் டாக்ஸானமி. அதனுடைய தந்தை தான் தியோப்ராஸ்டஸ். இப்ப பிளான்ட் டாக்ஸானமி அல்லது அனிமல் டாக்ஸானமி அதனுடைய தந்தை யாருன்னா இவரு தான், கரோலஸ் லின்னேயஸ் தான். சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார், இது மாடர்ன் வகைப்பாட்டு, நவீன வகைப்பாட்டியலின் தந்தை தான் சார் கரோல் லின்னேயஸ். ஆமாமா, அதான் பிளான்ட் டாக்ஸானமி அது அனிமல் டாக்ஸானமின்னு சொல்றோம். நவீன வகைப்பாட்டியலின் தந்தைன்னு சொன்னாலே அதான் இவருதான். வகைப்பாட்டியலின் தந்தை சார். என்னமா வகைப்பாட்டியலின் தந்தை அரிஸ்டாட்டில் தான். அரிஸ்டாட்டில் சொல்லுவாங்க சார். வகைப்பாட்டியலின் தந்தை அரிஸ்டாட்டில் சார். நவீன வகை என்னமா என்ன சொல்றீங்க சார்? வகைப்பாட்டின் தந்தைனா அரிஸ்டாட்டில் சொல்லுவாங்க சார். நவீன வகைப்பாட்டின் தந்தை அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ். ஆமா, நவீன வகைப்பாட்டியலின் தந்தைன்னா அரிஸ்டாட்டில். இது நம்ம கரோலஸ் லின்னேயஸ் தான். நவீன வகைப்பாட்டியலின் தந்தைனால கரோலஸ் லின்னேயஸ் தான். ஓகே. அரிஸ்டாட்டில் சார், அரிஸ்டாட்டில் இல்லனா இவரதானே சார் பண்ணலாம். இல்ல, பாட்டனில ஏன்ஷியன்ட்னு சொன்னா தியோப்ராஸ்டஸ் சொல்லணும். அனிமல்ல இல்ல பொதுவா ஏன்ஷியன் டாக்ஸானமி அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நீங்க இப்ப சொன்னீங்கல பேர் அரிஸ்டாட்டில சொல்லலாம். அரிஸ்டாட்டில் தான் நம்ம ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி. அவர் தான் நமக்கு. ஆமா சார். ஓகே. ஆமா, ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி யார் அப்படின்னு கேட்டா அரிஸ்டாட்டில் தான். ஓகே. சரி, நம்ம டாக்ஸானமின்னு சொல்றோம்ல, டாக்ஸானமினா வகைப்பாட்டியல்னு சொல்றோம். அந்த டாக்ஸானமி அப்படிங்கிற அந்த வேர்டு இருக்குல்ல, வார்த்தை, டேர்ம், அது யார் சொன்னது? சார் டி காண்டோல். வெரி குட், சூப்பர். டி காண்டோல், CANDOL, காண்டோல் எழுதிக்கிங்க. நான் எழுதுறேன் பாருங்க, அதை பார்த்து எழுதிங்க. காண்டோல் டி. என்ன டி காண்டோல்? அவருதான் வந்து என்னன்னா வகைப்பாட்டியல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யாருன்னா காண்டோல். பேர்லாம் இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். இப்ப லின்னேயஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் ஒண்ணு உருவாக்குனார். 2 கிங்டம்னா ஒண்ணும் கிடையாது, ஓலம் மொத்தமா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து, எல்லா லிவிங் பீயிங்ஸும் சேர்த்து பிளான்டே அனிமாலையான 2 குரூப்பா பிரிச்சாரு. பிளான்டே அனிமாலையான 2 குரூப்பா பிரிச்சாரு. யாரு? இந்த இவரு கரோலஸ் லின்னேயஸ். சரி, இவரு லின்னேயஸ் எழுதின முக்கியமான புத்தகத்துல நீங்க பேர் எழுதிங்க. லின்னேயஸ் உடைய புத்தகங்கள், அவர் வெளியிட்ட நூல்கள்னு சொல்லி எழுதிக்கங்க. பிலாசபியா பாட்டனிக்கான்னு ஒரு புத்தகம் இருக்கு. பிலாசபியா இங்கிலீஷ்ல எழுதிருக்கீங்க இதெல்லாம். பிலாசபியா பாட்டனிக்கா, இது ஒரு புத்தகம். பிலாசபியா பாட்டனி, நிறைய புத்தகம் இருக்கு, தெரிஞ்ச புத்தகம் சொல்றேன். சிஸ்டமா நேச்சுரே. அடுத்தது ஜெனிரா பிளான்டாரம். அடுத்தது ஸ்பீசிஸ் பிளான்டாரம். இந்த கரோலஸ் லின்னேயஸ் இருக்காருல்ல, அவருடைய காலம் அது கூட நிறைய டிஆர்பில கேட்டிருக்காங்க. கரோலஸ் லின்னேயஸுடைய காலம் அப்படின்னு பார்க்கலாம். அவர் வாழ்ந்த காலம்னு சொல்லி கேட்பாங்க. வாழ்ந்த காலம்னு சொன்னா 1707 இருந்து 1778. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1707 இருந்து 1778. 1788 இல்லையாங்க சார்? 88 போட்டிருக்கு.
ஆமாங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க, புத்தகத்துல பார்ப்போம். எண்பத்தெட்டு சார், 8 தான் சார் போட்டிருக்கு. 88 போட்டிருக்கா? சரி, அதை மாத்திக்கங்க, 88 மாத்திக்கங்க. அது கொஞ்சம் செக் பண்ணுங்க. 88 78 11th புக்ல இருக்கு சார். எதுல இருக்கு 88? சார் 11th புக்ல பேஜ் நம்பர் 4 சார். சரி, ஓகே, 88 மாத்திக்கங்க. 1788 அவருடைய காலம். அது மாதிரி இவர் வந்து ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டாக்ஸானமி, ஃபாதர் ஆஃப் அனிமல் டாக்ஸானமி, அது ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. இது எல்லாத்தையும் போட்டு வச்சுங்க. ஃபாதர் ஆஃப் அனிமல் டாக்ஸானமி, ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டாக்ஸானமி, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. இப்போ சொன்னீங்களா நவீன வகைப்பாட்டியலின் தந்தைன்னு சொன்னீங்க இல்லையா? ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. இவர் வந்து இந்த பைனாமியல் நாமன் இந்த பைனாமியல் நாமன் கிளேச்சர்னு சொன்னா, அதாவது இரு சொல் பெயரிடும் முறைன்னு சொல்றோம் இல்லையா? இரு சொல் பெயரிடும் முறை. அதாவது ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் 2 சொல்லுல பேர் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஹோமோசெப்பியன் அப்படின்னு இருக்கு இல்லையா? நாஜா நாஜா, பெரிப்ளானேட்டா அமெரிக்கானா அப்படின்னு அந்த 2 சொல்லுல பேர் இருக்கும். அது மாதிரி இருந்தா இரு சொல் பெயரிடும் முறை. அப்ப பைனாமியல் நாமன் கிளேச்சர்னு சொல்றோம். இரு சொல் பெயரிடும் முறையை வந்து ஃபர்ஸ்ட் அதை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா இவர்தான் கரோலஸ் லின்னேயர். ஆனா அதை அறிமுகப்படுத்தினது யாருன்னு தெரியுமா? இரு சொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் காஸ்பர்ட் பாகின் சார். காஸ்பர்ட் பாகின். காஸ்பார்ட் பாகின். அதை எழுதிக்கோங்க. இதுவும் டிஆர்பில கேட்டிருக்காங்க ஏற்கனவே. காஸ்பார்ட் பாகின். காஸ்பர்ட் பாகின். இரு சொல் பெயரிடும் முறைன்னு சொன்னாலே நம்ம கரோலஸ் லின்னேயஸுக்கு போயிடக்கூடாது நேரா. அதை அறிமுகப்படுத்தினது இன்ட்ரோடியூஸ்டு பை காஸ்பர்ட் பாகின், பட் டெவலப்டு அண்ட் இம்ப்ளிமெண்டட் பை லின்னேயஸ். இப்ப சிஸ்டமா நேச்சுரல்னு ஒரு புத்தகம் எழுதினாருன்னு சொன்னால கரோலஸ் லின்னேயஸ். அது அதோட 10th எடிஷன் எப்பன்னா 1758 வெளியில வந்தது. 1758 10வது பதிப்பு வெளியில வருது. சரிங்களா? அதுலதான் அந்த சிஸ்டமா நேச்சுரலே, அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அனிமல் கிளாசிபிகேஷனை பத்தி நிறைய அவர் நோட் பண்ணி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 4636 அனிமல்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத அந்த புத்தகத்துல அவர் நோட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இவர் தான் இருசொல் பெயரிடும் முறையை கொண்டு வந்தது. அந்த இருசொல் பெயரிடும் முறையில முதல்ல வர பெயர் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா ஜீனஸ், அதாவது பேரினத்தை குறிக்கும். இரண்டாவது வரக்கூடிய பெயர் வந்து சிற்றினத்தை குறிக்கும். உதாரணத்துக்கு கேனிஸ் பெமிலாரிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கேனிஸ் பெமிலாரிஸ். ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு எழுதுறேன். கேனிஸ் பெமிலாரிஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதா? புத்தகத்திலே +1 புத்தகத்திலே இருக்கும் எல்லாமே. கேனிஸ் பெமிலாரிஸ். கேனிஸ் பெமிலாரிஸ்னா எதனுடைய பேரு? டாக் ஃபேமிலி சார். ஆமா, டாக் ஃபேமிலி இருக்கு இல்லையா? அது வர்றதெல்லாம் கேனிஸ் பெமிலாரிஸ் நம்ம சொல்றோம். அப்ப இந்த கேனிஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா ஜீனஸ் நேம குறிக்கும். இது வந்து ஜீனஸ், இது வந்து ஸ்பீசிஸ். அந்த ஸ்பீசிஸ் நேம்ங்கிறது ஸ்மால் லெட்டர்ல ஆரம்பிக்கும் எப்பயுமே. கேனிஸ் பெமிலாரிஸ் எஃப் வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கும். ஜீனஸ் நேம் ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர்னு சொல்றோம். அதாவது அந்த ஆங்கில பெரிய எழுத்துல ஆரம்பிக்கும், சி. ஸ்பீசிஸ் நேம் சிற்றின பேர் எழுதும்போது ஆங்கில சிறிய எழுத்துல தான் ஆரம்பிக்கணும். இது ஒரு ரூல்ஸ் இது. அப்ப ஜீனஸ் நேம்னா பெரிய எழுத்துல ஆரம்பிக்கும், ஸ்பீசிஸ் நேம்னா சிறிய எழுத்துல ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜீனஸ் நேம், செகண்ட் நேம் வந்து ஸ்பீசிஸ் நேம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். மூணாவதா பாத்தீங்கன்னா மூணாவது இருந்தாலும் அந்த சப் ஸ்பீசிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தது பேரு ஜாயிண்டா வந்துடும். அடுத்தது ட்ரைனாமியல் நாமன் கிளேச்சர்னு ஒண்ணு இருக்கு. ட்ரைனாமியல் நாமன் கிளேச்சர்னு
ட்ரைனாமியல் நாமன்கிளேச்சர். இப்ப 2 பேர் இருந்தா ஃபர்ஸ்ட் ஜீனஸ் நேம், 2வது ஸ்பீசிஸ் நேம்னு சொல்லணும். சில ஸ்பீசிஸ்ல சப் ஸ்பீசிஸ் இருக்கும். அந்த ஸ்பீசிஸ்க்கு கீழ இன்னொரு துணை சிற்றினம் இருக்கும். அதுக்கு அடுத்தது லெவல்ல கொஞ்சம் டிஃபரெண்ட் உள்ள, கொஞ்சம் வேறுபாடு உள்ள அடுத்த சிற்றினம் இருக்கும். அது மாதிரி இருந்தா அத துணை சிற்றினம் சொல்றோம். சப் ஸ்பீசிஸ். ட்ரைனாமியல் நாமன்கிளேச்சர்னா அதுல 3 பேர் இருக்கும். ஒவ்வொரு அனிமலுக்கும் 3 பேர் இருந்ததுன்னா அத வந்து ட்ரைனாமியல் நாமன்கிளேச்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். முச்சொற் பெயரிடு முறை அப்படின்னு நம்ம சொல்றோம். முச்சொற் பெயரிடு முறையில முதல் பெயர் வந்து பேரினத்தையும், 2வது பெயர் சிற்றினத்தையும், 3வது பெயர் துணை சிற்றினத்தையும் குறிக்கும். இப்ப எடுத்துக்காட்டு ஹோமோ செப்பியன்ஸ் செப்பியன்ஸ் அப்படின்னு 2 பேர். ஹோமோ செப்பியன்ஸ் செப்பியன்ஸ். செப்பியன்ஸ் ஃபர்ஸ்ட் செப்பியன்ஸ் சிற்றினம், 2வது வர செப்பியன்ஸ் வந்து அதை வந்து துணை சிற்றினம், அதை வந்து குறிக்கும். இதெல்லாம் நல்லது. அடுத்தது விட்டேக்கர்னு ஒருத்தர் இருக்காரு. விட்டேக்கர், ராபர்ட் விட்டேக்கர்னு ஒருத்தர் இருக்காரு. ராபர்ட் விட்டேக்கர். அவர் வந்து பாத்தீங்கன்னா 5 கிங்டம் கிளாசிபிகேஷன், 5 உலக வகைப்பாடு அப்படிங்கிறத உருவாக்கி இருக்காரு. 5 உலக வகைப்பாடுன்னா ஒட்டுமொத்தமா எல்லா ஆர்கானிசத்தையும் 5 பிரிவா பிரிச்சிருக்காரு. 1 வந்து மோனிரா, 2 வந்து புரோட்டிஸ்டா, 3 ஃபங்கை, 4 வந்து பிளான்டே, 5 அனிமாலியா. இதான் 5 கிங்டம் கிளாசிபிகேஷன்ல வருது. இது யாரு சொன்னதுன்னா ராபர்ட் விட்டேக்கர். இந்த 5 கிங்டம் கிளாசிபிகேஷனை உருவாக்குனது யாருன்னா ராபர்ட் விட்டேக்கர் அப்படின்னு பேர். சரி, இந்த கரோலஸ் லின்னேயஸ் உருவாக்கி அந்த வகைப்பாட்டு முறை வந்து ஹைரார்கியல் சிஸ்டம், அதாவது கீழிறங்கு படிநிலைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஞாபகம். கீழிறங்கு படிநிலை முக்கியமான வார்த்தை. கீழிறங்கு படிநிலைன்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கிங்டம் இருக்கும். அனிமல் கிங்டம்னு சொல்றோம்ல, அதுக்கு இங்க பைலம் இருக்கும். அதுக்கு இங்க கிளாஸ், வகுப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. கிளாஸுக்கு அடுத்தது ஆர்டர், வரிசை. ஆர்டர்னா வரிசை. அடுத்தது ஃபேமிலி. அடுத்தது ஜீனஸ். அடுத்து ஸ்பீசிஸ். கிங்டம்னா உலகம்னு அர்த்தம். பைலம்னா தொகுதி. கிளாஸ்னா வகுப்பு. ஆர்டர்னா வரிசை. ஃபேமிலினா குடும்பம். ஜீனஸ்னா பேரினா. ஸ்பீசிஸ்னா சிற்றினம். அதாவது கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு கீழே இறங்கி போயிட்டே இருக்கும். அதுதான் வந்து கீழிறங்கு படிநிலைன்னு அர்த்தம். அப்ப இந்த பைலம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பைலத்துக்குள்ள பல கிளாஸ் இருக்கும். அப்ப நிறைய கிளாஸ் சேர்ந்ததுதான் பைலம். நிறைய ஆர்டர் சேர்ந்ததுதான் கிளாஸ். நிறைய ஃபேமிலி சேர்ந்ததுதான் ஒரு ஆர்டர். நிறைய ஜீனஸ் சேர்ந்தது ஒரு ஃபேமிலி. 2-3 ஸ்பீசிஸ் சேர்ந்தது ஒரு ஜீனஸ். ஸ்பீசிஸ்ங்கிறது தான் ஃபைனலா வர்றது. அதுக்கு கீழே எதுவும் இருக்காது. அதுக்கு கீழே சப் ஸ்பீசிஸ் மட்டும் இருந்தா இருக்கும். அவ்வளவுதான். இதுக்கு பேரு ஹைரார்கியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன், அதாவது கீழிறங்கு படிநிலை. கீழிறங்கு படிநிலையை உருவாக்குனது யாரு அப்படின்னா இவருதான். யாரு கீழிறங்கு படிநிலையை உருவாக்குனது யாரு? கரோலஸ் லின்னேயஸ். சரி, பொதுவா வந்து இப்ப நம்ம அனிமலை வந்து நம்ம வந்து கார்டு இன்வெர்டிபிரேட் கார்டேட்னு 2 குரூப்பா பிரிப்போம். அப்படி இது வந்து ஜெனரலா. அப்புறம் இன்வெர்டிபிரேட்னா முதுகு நாணற்றவை, கார்டேட்னா முதுகு நான் உள்ளவை. இன்வெர்டிபிரேட்ல 9 பைலம் இருக்கும். புரோட்டோசோவா, போரிஃபெரா, சீலன்ட்ரேட்டா, பிளாட்டிகல் மெந்தஸ், ஆஸ்கல் மெந்தஸ், அனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா அப்படின்னு 9 பைலமா பிரிச்சிருப்பாங்க. இந்த 9 பைலத்தையும் நாம வந்து ஜெனரல் கேரக்டர் வித் கிளாசிபிகேஷனோட படிச்சிடணும். இதை பொறுத்தவரை ரொம்ப டீட்டெயிலா நீங்க படிக்க தேவையில்ல.
இப்ப 12th இருக்கிற லெவல் படிச்சீங்கன்னா போதும். 11th 12th இருக்கிற லெவல் படிச்சீங்கன்னா போதும். கூட அடிஷனலா அந்த லார்வல் ஸ்டேஜ் அந்த முக்கியமான ஜெனரல் கேரக்டர் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். இப்ப பொதுவா அனிமல முதுகுநான் அற்றவை, முதுகுநான் உள்ளவைன்னு 2ஆ பிரிக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா? அப்ப 2ஆ பிரிக்கும்போது அந்த முதுகுநான் அற்றவை, முதுகுநான் உள்ளவைன்னு 2ஆ பிரிக்கிறோம். அது இல்லாம பேஸ்ட் ஆன் லெவல்ஸ் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன். அதாவது அது பாடி பொசிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு அந்த அனிமல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அது உள்ள இருக்கக்கூடிய கண்டமைப்பு, அது உள்ள இருக்கக்கூடிய அந்த உடல் அமைப்பு, இத வச்சு பொதுவா கார்டேட் அனிமல், இன்வெர்டிபிரேட் அனிமல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அவுட்லைன் கிளாசிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த அவுட்லைன் கிளாசிபிகேஷன் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க படம் பார்த்திருக்கிறது அவுட்லைன் கிளாசிபிகேஷன். சரி, இப்ப பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அனிமல்ஸ். அனிமல்ஸ பொதுவா 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. புரோட்டோசோவா, மெட்டாசோவா அப்படின்னு பிரிக்கிறாங்க. புரோட்டோசோவான்னா ஒரு செல் உயிரி, மெட்டாசோவான்னா பல செல் உயிரி. அது முதுகுநான் அல்லவை, முதுகுநான் அற்றவைன்னு சொல்ற மாதிரி அது ஒரு தனி கேட்டகரி. பேஸ்ட் ஆன் முதுகுநான் அதை வச்சு பிரிக்கிறாங்க. இது வந்து ஜெனரல் கிளாசிபிகேஷன் இதுதான். எல்லா அனிமல் இது மனிதன் வரலையும் இப்ப இதுலக்குள்ள வந்துருவாங்க. அப்ப அனிமலை புரோட்டோசோவா, மெட்டாசோவான்னு 2 குரூப்பா பிரிக்கிறாங்க. புரோட்டோசோவான்னா சிங்கிள் செல் அனிமல். அது எல்லாமே புரோட்டோசோ ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும். இதுதான் ஒரு செல், அவ்வளவுதான். அதுக்கு மேல அந்த அனிமல்ல இருக்கவே இருக்காது. அதான் புரோட்டோசோவா. மெட்டாசோவான்னு சொல்றோம்னா பல செல் உயிரின்னு நம்ம சொல்றோம். ஒன்றுக்கு மேற்பட்ட செல்கள் இருந்தா அதெல்லாம் மெட்டாசோவா. அதான் பல செல் உயிரிகள். அப்ப ஒரு செல் உயிரி, பல செல் உயிரின்னு 2ஆ பிரிச்சிடுறாங்க. இப்ப இந்த பல செல் உயிரி இருக்குல்ல மெட்டாசோவா, அதை மீண்டும் 2ஆ பிரிக்கிறாங்க. பாராசோவான்னு இருக்கும், யூ மெட்டாசோவா அப்படின்னு ஒரு குரூப்பா பிரிக்கிறாங்க. பாராசோவான்னா என்ன அப்படின்னா, அதாவது பல செல்கள் இருந்தாலும் அந்த பல செல்கள் சேர்ந்து திசுவா மாறாது. செல்கள் தனித்தனியாவே தான் இருக்கும். அப்ப செல்கள்லாம் சேர்ந்து திசுவை உருவாக்கணும், திசுக்கள்லாம் சேர்ந்து உறுப்பை உருவாக்கணும், உறுப்பெல்லாம் சேர்ந்து உறுப்பு மண்டலத்தை உருவாக்கும், உறுப்பு மண்டலங்கள்லாம் சேர்த்து ஒரு உயிரினத்தை உருவாக்கும். இது கான்செப்ட். அப்ப பல செல்கள் இருந்தாலும் அந்த செல்கள் திசுவை உருவாக்குவது கிடையாது. அப்ப அது மாதிரி இருந்தா அது தனி ஒரு குரூப்ல வச்சிருக்காங்க. அந்த குரூப் பேர் என்ன அப்படின்னா அதுதான் பாராசோவா. அது வந்து பாராசோவா அப்படிங்கிற குரூப். எக்ஸாம்பிள் பாராசோவாக்கு எக்ஸாம்பிள் எது? போரிஃபரா. இப்ப முதுகுநானற்ற உயிரினங்கள்ல ஃபர்ஸ்ட் புரோட்டோசோவா வருமா? இது இங்க வந்துருச்சா? 2வது பையன் இது போரிஃபரா இதுக்கு வந்துருச்சா? போரிஃபரா இங்க வந்துருச்சு. புரோட்டோசோவா இங்க 1, 2வது பையனும் போரிஃபரா இங்க வந்துருச்சு. இப்ப அடுத்தது யூ மெட்டாசோவா. மெட்டாசோவாவிலே பாராசோவா 1, யூ மெட்டாசோவா 1. அப்ப யூ மெட்டாசோவாக்கு இன்னொரு பேர் என்டிரோசோவான்னு சொல்லுவாங்க. இங்க வந்து டிஷ்யூ, ஆர்கன்லாம் இருக்கும். அப்ப பல செல்கள் இருக்கும். பல செல்கள் சேர்ந்து திசுவை உருவாக்கும். திசுக்கள்லாம் சேர்ந்து ஆர்கனை உருவாக்கும். அந்த மாதிரி இருந்தா அதெல்லாம் யூ மெட்டாசோவான்னு சொல்லுவாங்க. யூ மெட்டாசோவா 2ஆ பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா ரேடியேட்டா, பைலேட்டரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடியேட்டா அப்படின்னு சொன்னா அதாவது ஆர்எஸ் சமச்சீருடைய உயிரினங்கள், இருபக்க சமச்சீருடைய உயிரினங்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. எதை? யூ மெட்டாசோவா 2 வகையா பிரிக்கிறாங்க. ரேடியேட்டா, பைலேட்டரியா. ரேடியேட்டானா ஆர்எஸ் சமச்சீருடைய உயிரினங்கள், பைலேட்டர்னா இருபக்க சமச்சீருடைய உயிரினங்கள். சரி, இப்ப அந்த ரேடியேட்டான்னு சொல்றோம்ல, ரேடியேட்டாவுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சீலண்டிரேட்டா, டீனோஃபோரா. இது 3வது முதுகுநானற்ற பைலம். டீனோஃபோரா, சீலண்டிரேட்டா. அப்ப ரேடியேட்டன்னா இந்த அனிமலை பாத்தீங்கன்னா இப்ப இது ஒரு மைய அச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மைய அச்சுல இது ஒரு அனிமல் இப்படி இருக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு படம் போடுறேன் பாருங்க. இப்படி இருக்குன்னா அனிமலை இப்படி பிரிச்சாலும் 2 சமமான பகுதிகள் கிடைக்கும். 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 அப்ப எந்த வாட்டத்துல அனிமலை கட் பண்ணாலுமே அதை வந்து ஆரவசத்துல நம்ம வந்து பிளவை ஏற்படுத்தும் போது எந்த ஒரு பிளவும் 2 சமமான பகுதிகளை கொடுக்கும் அனிமலை. அது மாதிரி இருந்தா அது வந்து ரேடியேட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஆரவசத்துல அனிமலை எந்த பிளான்ல எனி பிளான்ல நம்ம கட் பண்ணாலுமே எந்த பிளான் கணக்கு கிடையாது. இப்படிதான் கட் பண்ணணும்னு கிடையாது. பைசெக்ஸ் 2ஆ கட் பண்ணணும்னு கிடையாது. நீ எந்த வாட்டத்துல கட் பண்ணாலுமே அது வந்து சமமான பகுதிகளை ஒவ்வொன்றும் சமமான பகுதிகளை கொடுக்கும். அது மாதிரி இருந்தா ஆர்எஸ் சமச்சீர்னு பேரு.
இப்ப இந்த ஆர்எஸ் சமச்சீருக்கு உதாரணம் என்னன்னா சீலியன்ட்ரேட்டா அனிமல் அப்படின்னு நம்ம சொல்றோம். டீனோஃபோர் அனிமல். இதுல வந்து டிப்ளோபிளாஸ்டிக் தான். டிப்ளோபிளாஸ்ட்னா 2 அடுக்குகள் இருக்கும் இதுல. டிப்ளோபிளாஸ்டிக்னா 2 அடுக்குகள் இருக்கு இந்த அனிமல்ல எல்லாத்துலயுமே. அடுத்து பைலேட்டரியா. பைலேட்டரியான்னா இப்ப இந்த அனிமல் பைலேட்னா இருபக்க சமச்சீருடையதுன்னு சொல்றோம். இருபக்க சமச்சீருடைய உயிரினங்கள்லாம் 3 அடுக்கு இருக்கும். ஆர்கன் சிஸ்டம் இருக்கும். ஆர்கன்னா நெறைய அந்த திசுக்கள்லாம் சேர்ந்து ஆர்கன உருவாக்கும். ஒவ்வொரு ஆர்கனும் சேர்ந்து தனியா உணவு மண்டலம், சுவாச மண்டலம், கழிவுநீக்க மண்டலம் அது மாரிலாம் இருக்கும்ன்றாங்க. அதான் ஆர்கன் சிஸ்டம் லெவல்னு சொல்றது. இப்ப இருபக்க சமச்சீர்னா பைலேட்டரியான்னு நம்ம சொல்றோம். அப்ப பைலேட்டரியா அப்படின்னு சொல்லும்போது, அந்த அனிமல நடுவுல ஒரே பிளவு தான். ஒரு பிளவால பிளக்கும்போது 2 சமமான பகுதிகள் மட்டும் தான் குடுக்கும். வெவ்வேறு லைன்ல கட் பண்ணோம்னா சமமான பகுதிகள் கிடைக்காது. அப்ப 2 சமமான பகுதிகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய உயிரினங்கள் பைலேட்டரியான்னு சொல்லுவாங்க. அப்ப 2 இருபக்க சமச்சீருடைய உயிரினங்கள மேலும் 2ஆ நம்ம பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா, எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் கரு வளர் நிலைகளை பொறுத்து இருபக்க சமச்சீருடைய உயிரினங்கள 2 குரூப்பா பிரிக்கிறாங்க. புரோட்டோஸ்டோமியா, டியூட்டரோஸ்டோமியா. இதெல்லாம் ஏற்கனவே டிஆர்பில கேட்டிருக்காங்க. நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். புரோட்டிரோஸ்டோமியா, டியூட்டரோஸ்டோமியா. மனப்பாடம் பண்ணிக்கணும். புரோட்டிரோஸ்டோமியா, டியூட்டரோஸ்டோமியா. அது என்ன புரோட்டோஸ்டோமஸ், டியூட்டரோஸ்டோமஸ்ன்னு இருக்கு அப்படின்னா, இப்ப வந்து அந்த ஒரு கரு வளரும்போது பிளாஸ்டோபோர்ன்னு ஒண்ணு இருக்கும். கருக்கோள உதடுன்னு ஒண்ணு இருக்கும். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். கேக்குதுங்க சார். ஓகே. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கரு வளரும்போது பிளாஸ்டோபோர் அல்லது கருக்கோள துளை அல்லது கருக்கோள உதடுன்னு ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த பிளாஸ்டோபோர் வந்து சில அனிமலுக்கு வாயா டெவலப் ஆயிடும். சரியா? கருக்கோள உதடு வந்து வாயாக, மவுத்தாக டெவலப் பண்ணுச்சுன்னா, அந்த குரூப் ஆஃப் அனிமல் எல்லாமே புரோட்டோஸ்டோமஸ் அப்படின்னு பேரு. அதே கருக்கோள உதடு பிளாஸ்டோபோர்ன்னு சொல்றோம்ல, பிளாஸ்டோபோர் டெவலப் இன்டு ஏனஸ் இன் சம் அனிமல். திஸ் அனிமல் இஸ் கால்ட் அஸ் டியூட்டரோஸ்டோமஸ். அதே கருக்கோள உதடு மலவாயாக வளர்ச்சியடையும். சில விலங்குகளில் கருக்கோள உதடு மலவாயாக வளர்ச்சியடையும். அது மாதிரி வளர்ச்சி அடைஞ்சதுன்னா அதுக்கு பேரு டியூட்டரோஸ்டோமஸ். டியூட்டரோஸ்டோமியா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த அனிமல் குரூப் ஆஃப் அனிமல டியூட்டரோஸ்டோமியா அப்படின்னு நம்ம சொல்றோம். டியூட்டரோஸ்டோமியா. அப்ப டியூட்டரோஸ்டோமியா இருக்குல்ல, இதுக்கு இந்த அனிமலுக்கு யாரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னோம்னா கொடுத்துருக்க மாதிரி எக்கினோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா, கார்டேட்டா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டியூட்டரோஸ்டோமியால வராங்க. அப்போ ஒரு அனிமலை கொடுத்து இது வந்து டியூட்ரோஸ்டோமா, புரோட்டோஸ்டோமான்னு கேட்டா முதல்ல அந்த அனிமல் வந்து கார்டேட்ல வருதா, ஹெமிகார்டேட்ல வருதா, எக்கினோடெர்மேட்ல வருதான்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். எதுல வந்தாலும் அது எல்லாமே டியூட்டரோஸ்டோமியா தான். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப பேட் இருக்குல்ல, வவ்வால். வவ்வால் வந்து புரோட்டோஸ்டோமியாவா, டியூட்டரோஸ்டோமியாவா? டியூட்டரோஸ்டோமியா. ஆமா, டியூட்டரோஸ்டோம். நாமளும் டியூட்டரோஸ்டோமஸ். நாமளும் டியூட்டரோஸ்டோமியா. ஏன்னா இங்க கார்டேட்னு கொடுத்துட்டாங்க. கார்டேட்னா எல்லா கார்டேட்டும் மீன்கள்ல இருந்து இருவாழ்விகள்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா டியூட்டரோஸ்டோமியா தான். இந்த 2 இதுக்காக நீங்க இந்த எக்ஸாம் எழுதி ஆகணும். வேற எதுவும் இல்ல. ஹலோ சார். ஹலோ சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கிளாஸ் நடந்துட்டு இருக்குமா? அப்படிங்களா? நான் இப்ப ஜாயின் பண்ணேன் சார். பே பண்ணேன். 5000 ரூபாய் பே பண்ணிருக்கேன். சரி, நீங்க உள்ள அந்த லிங்க்ல வாங்க, நான் அட்மிட் பண்றேன். சரிங்க சார், சரிங்க சார். ஓகே. அப்புறமா பேசிக்கலாம். லிங்க்ல வாங்க. அப்புறமா. ஹலோ சார். அப்புறமா பேசிக்கலாம். லிங்க்ல இப்ப வாங்க. கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. சரிங்க சார். ஓகே சார், ஓகே சார். அதே லிங்க் தான். ஓகே பாருங்க. இப்ப அந்த புரோட்டோஸ்டோமியா, டியூட்ரோஸ்டோமியான்னு 2 கேட்டகரியா பிரிக்கிறோம் பைலேட்டரியாவில். டியூட்ரோஸ்டோமியாவுக்கு எக்ஸாம்பிள் தான் எக்கினோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா, கார்டேட்டா நம்ம பிரிக்கிறோம். அடுத்தது புரோட்டோஸ்டோமியான்னு ஒரு குரூப் ஆஃப் அனிமல் இருக்குல்ல, அதை திரும்ப 3ஆ பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா ஏ சீலோமேட்டா, சூடோ சீலமேட்டா, யூ சீலமேட்டா அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம்.
ஏசிலோமேட்டா அப்படின்னா உடற்குழி அற்ற உயிரினங்கள். சூடோசிலோமேட்டானா பொய்யான உடற்குழி உடைய உயிரினங்கள். யூசிலோமேட்டானா உண்மையான உடற்குழி உடைய உயிரினங்கள் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். உடற்குழியை வச்சு. உடற்குழின்னா என்ன அப்படின்னா, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க கேக்குதுங்க சார். சார். ஓகே. உடற்குழின்னா என்ன அப்படின்னா, இப்போ உடற்சுவருக்கும் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குடலுக்கும் இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்ம உடம்ப எடுத்துக்கிட்டு மேல பாடியில ஸ்கின் இருக்கு இல்லையா, உடற்சுவர். அந்த ஸ்கின் மொத்தமா இருக்கும், டெர்மிஸ் எபிடெர்மிஸ்னு இருக்கும். அந்த ஸ்கின்னை எடுத்துட்டு அப்புறமா உள்ள கை விட்டு பார்த்தா பெரிய கேவிட்டி இருக்கும். அந்த கேவிட்டில நடுவுல குடல் இருக்கும். அப்ப அந்த குடலுக்கும் உடற்சுவருக்கும் இடைப்பட்ட ஒரு பெரிய கேப் இருக்கு பாருங்க, அதுதான் உடற்குழின்னு நம்ம சொல்றோம். அந்த உடற்குழியில தான் எல்லா உறுப்புகளும் இருக்கும். கிட்னி இருக்கும், ஹார்ட் இருக்கு, லங்ஸ் இருக்கு, லிவர் இருக்கு. எல்லாமே எங்க இருக்குன்னா உடற்குழியில அமைந்து காணப்படுகிறது. அந்த மாதிரி உடற்சுவருக்கும் உணவுப் பொருளுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இடைவெளி தான் உடற்குழி. அந்த உடற்குழி இல்லாத உயிரினங்கள் ஏசிலோமேட்டா, உடற்குழி அற்ற உயிரினங்கள்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு பிளாட்டிகல் மின்தஸ். அடுத்தது சூடோசிலமேட்டா. சூடோசிலமேட்னா பொய்யான உடற்குழி அப்படின்னு நம்ம சொல்றோம். பொய்யான உடற்குழி. பொய்யான உடற்குழின்னா என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது உடற்குழி மாதிரி தெரியும், ஆனா உடற்குழி இருக்காது. அதுதான் நம்ம சூடோசிலமேட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல மீச உடற்குழி மாதிரி இருக்கும். அதுல பாக்குறதுக்கு அது உண்மையான அந்த பவுச் எல்லாம் உண்மையா இருக்காது. உடற்குழி அந்த குழியெல்லாம். அதனால நம்ம சூடோசிலமேட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். பொய்யான உடற்குழி. இதுக்கு எடுத்துக்காட்டு நமட்டி, அதாவது அஸ்கல் மின்தஸ் நம்ம படிக்கிறோம்ல, அஸ்காரிஸ் புழு, நெமட்டோடால வரக்கூடிய அஸ்காரிஸ் புழுன்னா இதுக்கு எடுத்துக்காட்டு. சூடோசிலமேட்டா, பொய்யான உடற்குழி உடைய உயிரினங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து சார் உடற்குழி யூசிலமேட்டா. மட்டும் மறுபடியும் ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். எதுங்க சார்? உடற்குழி மட்டும் மறுபடியும் ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். சரி, ஒரு நிமிஷம். இப்ப உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இது குடல்னு வச்சுக்கோங்களேன். குடல் வருது. இது உடல் சுவர். நம்ம பாடி வால் இது. உடற்சுவருக்கும் நடுவுல குடல் இருக்கும் இல்லையா, அந்த குடலுக்கு இடையில இந்த ஒரு பெரிய கேப் இருக்கு பாருங்க. இந்த கேப்புக்கு பேர் தான் உடற்குழின்னு பேரு. உடற்சுவருக்கும் குடலுக்கும் இடைப்பட்ட இடைவெளி, உடற்சுவருக்கும் குடலுக்கும் குடல் பகுதிக்கு இடைப்பட்ட மிகப்பெரிய இடைவெளியை உடற்குழின்னு நம்ம சொல்றோம். அந்த உடற்குழி சில அனிமல்ல இருக்காது. அப்ப உடற்குழி இல்லாத அனிமல் ஏசிலோமேட்டா அப்படின்னு அர்த்தம். உடற்குழி அற்ற உயிரினங்கள். தமிழ்ல உடற்குழி அற்ற உயிரினங்கள். உங்களுக்கு கொஸ்டின்ல உடற்குழி அற்ற உயிரினங்கள்லாம் இருக்காது, ஏசிலோமேட்டான்னு தான் இருக்கும். எடுத்துக்காட்டு பிளாட்டிகல் மின்தஸ். மைக் ஆஃப் பண்ணுங்க, மியூட்ல போடுங்க. பிளாட்டிகல் மின்தஸ்க்கு எக்ஸாம்பிள் டீனியா சோலியம், அதாவது நாடா புழுலாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் உடற்குழி அற்ற உயிரினங்கள். சரி, மைக் மியூட்ல போடுங்க. யாரோ மைக் ஆன்ல வச்சிருக்கீங்க, மைக் மியூட்ல போடுங்க. சார், மைக் மியூட்ல போடுங்க சார். சொல்ல கால் மணி நேரம் போட்டீங்களா? இது யார் அது? செல்வம், திருவண்ணாமலை செல்வம். ஓகே, நானே போட்டேன். சரி, ஓகே, புரியுதுங்களா? இப்ப உடற்குழி அற்றதுக்கு புரியுதா? அடுத்தது பொய்யான உடற்குழி உடையது. பொய்யான உடற்குழின்னா என்ன அப்படின்னா, இப்ப உடற்குழிங்கிறது பாத்தீங்கன்னா எதுக்கும் இடையில இருக்கும் அப்படின்னு சொன்னா, உடற்சுவருக்கும் குடல் பகுதிகளுக்கும் இடையில இருக்கிறதா நம்ம உடற்குழி அப்படின்னு நம்ம சொல்றோம். உடற்சுவருக்கும் குடலுக்கும் இடையில இருக்கிறத நம்ம உடற்குழி அப்படின்னு நம்ம சொல்றோம்.
சரி, பொய்யான உடற்குழினா உடற்குழி வந்து மீசோடம்ங்கிறது நடுஅடுக்கு பகுதியில தான் உடற்குழி இருக்கும். அந்த நடுஅடுக்கு பகுதிய வந்து உடற்குழி இல்லாம அது வேற சின்ன சின்ன பவுச்சா இருக்கும். பவுச்னா அது கன்டினியூஸா இல்லாம உடற்குழி வந்து நான் உங்களுக்கு டயகிராம்ல காமிக்கிறேன். அது வந்து மீசோடம்னா நடுஅடுக்குகளால் சூழப்பட்ட உடற்குழி இருக்காது. அங்க உடற்குழி போன்று தெரியும். ஆனா அது வந்து உண்மையான உடற்குழி கிடையாது. அது மாரி இருந்தா அது வந்து பொய்யான உடற்குழி அப்படின்னு நம்ம சொல்றோம். சூடோசீலமேட்டா அப்படின்னு நம்ம சொல்றது. எடுத்துக்காட்டு நெமட்டோட அஸ்காரிஸ் புழுலாம் இருக்கு இல்லையா? அது வந்து சூடோசீலமேட்டாவுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது யூசீலமேட்னா உண்மையான உடற்குழி. உண்மையான உடற்குழினா அதாவது நடுஅடுக்கு இருக்குல்ல மீசோடோம் அடுக்கினால் உடற்குழி சூழப்பட்டு காணப்படும். மீசோடெர்மினால் உடற்குழி சூழப்பட்டு காணப்படும், சூழ்ந்து காணப்படும் சொல்றாங்க. லைன்டு பை கேவிட்டி, பாடி கேவிட்டி லைன்டு பை மீசோடோம். சரிங்களா? அப்ப இத வந்து உண்மையான சீலோம் அல்லது யூசீலமேட்டான்னு சொல்றோம். உண்மையான உடற்குழி உடைய உயிரினங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, உண்மையான உடற்குழி உடைய உயிரினங்கள் இருக்கு இல்லையா? யார் வரா? அனலிடா, மொலஸ்கா, ஆர்த்ரோபோடா. சரிங்களா? பிளஸ் இது எல்லாமே இதுல தான் வருது. உண்மையான உடற்குழி உடைய உயிரினங்கள்ல மத்தபடி இதுக்கு பிறகு வர்றது எல்லாமே ஆர்த்ரோபோடா, அனலிடா, அதுக்கப்புறம் வந்து ஆர்த்ரோபோடாக்கு அடுத்து இந்த மொலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா, கார்டேட்டா எல்லாமே பாத்தீங்கன்னா உண்மையான உடற்குழி தான். இப்ப இந்த இது இருக்கு பாருங்க, யூசீலமேட்னா உண்மையான உடற்குழி இருக்கு பாருங்க. அந்த உண்மையான உடற்குழி உடைய உயிரினங்களை திரும்பவும் 2 கேட்டகரியா பிரிப்பாங்க. என்ன அப்படின்னா சைசோசீலோமேட்டா, என்டிரோசீலோமேட்டான்னு 2ஆ பிரிச்சிருவாங்க. சைசோசீலமேட்டா, என்டிரோசீலோமேட்டா. சைசோசீலமேட்டா, என்டிரோசீலோமேட்டா. சைசோசீலமேட்டான்னா என்ன அப்படின்னா அந்த மீசோடோம் இருக்குல்ல, மீசோடோம்னா நடுஅடுக்கு பகுதி. அந்த மீசோடோம் வந்து கண்டினியூவா அப்படி இல்லாம இப்படி கண்டினியூவா இருந்துச்சுன்னா அது என்டிரோசீலோம்னு அர்த்தம். இது மாதிரி கண்டினியூவா இருந்துச்சுன்னா இது வந்து பிட்டு பிட்டா இருக்கும். இது மாதிரி ஸ்பிளிட்டிங் ஆயிரும். மீசோடோம் வந்து துண்டு துண்டா மாறிடும். மீசோடோம்னா நடுஅடுக்கு வந்து துண்டு துண்டாக இருந்தா அது வந்து சைசோசீலமேட்டா. கண்டினியூவஸா இருந்ததுன்னா அது என்டிரோசீலமேட்டா. அப்ப யூசீலமேட்டாவுல 2 கேட்டகரியா பிரிக்காங்க. சைசோசீலமேட்டா 1, என்டிரோசீலமேட்டா 1. சைசோசீலமேட்டானா மீசோடோம் உடைந்து காணப்படும். அதாவது தனித்தனியா இருக்கும் மீசோடோம். அது மாதிரி இருந்ததுன்னா அது வந்து சைசோசீலமேட்டா. என்டிரோசீலமேட்டானா மீசோடோம் கண்டினியூவஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி தான் என்டிரோசீலமேட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப என்டிரோசீலமேட்டாங்கிறது எந்தெந்த கேட்டகரியில எந்தெந்த அனிமல் அதுக்கு கீழே வருது அப்படின்னா எக்கினோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா, கார்டேட்டா. சைசோசீலோமேட்டா இதுல எது வருதுன்னா அனலிடா, மொலஸ்கா, ஆர்த்ரோபோடா அதுல வருது. இப்ப நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? புரியலையா? புரியலன்னா கேட்கலங்க, திரும்ப ஒரு முறை சொல்லுவோம். புரியுதுங்க சார். புரியுதா? அதாவது யூசீலமேட்டானா சார் இன்னொரு டைம் உண்மையான சொல்லுங்க. உடற்குழிங்க. நல்லா ஞாபகம். யூசீலமேட்டானா உண்மையான உடற்குழி. உண்மையான உடற்குழினா மீசோடோம் அடுக்கை சூழ்ந்து காணப்படும். அதுதான் உண்மையான உடற்குழி. நமக்கு இருக்கிறதெல்லாம் உண்மையான உடற்குழி தான். அந்த உண்மையான உடற்குழி உடைய உயிரினங்களை 2 கேட்டகரியா பிரிச்சிருவாங்க. சைசோசீலோம், என்டிரோசீலோம்னு. சைசோசீலோம்னு சொன்னாக்கா அதுல வந்து மீசோடோம் வந்து கண்டினியூஸா இல்லாம அப்ப அந்த சீலோம் வந்து ஸ்பிளிட் ஆகி இருக்கும். இப்ப இதான் மீசோடோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இதுதான் மீசோடோம்னா அதுல இதோட ஒரு மீசோடோம் ஒண்ணு இருக்கும், இதோட ஒரு மீசோடோம் இருக்கும், இது ஒரு மீசோடோம். அப்ப அந்த கேவிட்டி, பாடி கேவிட்டி வந்து தனித்தனியா இருக்கும். பாடி கேவிட்டி சீலோம்ங்கிறது பாத்தீங்கன்னா மீசோடோம் உடையறதுனால தனித்தனி கேவிட்டி மாதிரி தெரியும். அப்ப மீசோடோம் கண்டினியூஸா இல்லாம அதை வந்து தனித்தனியா பாக்குறதுக்கு தெரியும், தனித்தனி உடற்குழி மாதிரி தெரியும். அது மாதிரி இருந்தா சைசோசீலோம்னு பேரு. சீலம் வந்து கண்டினியூஸா இருந்ததுன்னா அது வந்து என்டிரோசீலோம் அப்படின்னு பேரு. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. பெருசா குழப்பிக்கணும் நீங்க.
இது அப்படியே பாருங்க. புரோட்டோசோவா, மெட்டாசோவான்னு 2ஆ பிரிக்கிறோம். மெட்டாசோவாவை பாராசோவா, யூ மெட்டாசோவான்னு பிரிக்கிறோம். யூ மெட்டாசோவா ரேடியேட்டா, பைலேட்ரியான்னு பிரிக்கிறோம். பைலேட்டரா இருக்குல்ல, அதை வந்து புரோட்டோஸ்டோமியா, டியூட்ரோஸ்டோமியான்னு பிரிக்கிறோம். அப்புறம் புரோட்டோஸ்டோமியாவில் ஏசிலோமேட்டா, சூடோசிலோமேட்டா, யூசிலோமேட்டா அப்படின்னு பிரிக்கிறோம். யூசிலோமேட்டாவில் 2ஆ பிரிக்கிறோம். சைசோசிலோமேட்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டிரோசிலோமேட்டா அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா? அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, அது மாதிரி அனிமல்ல 3 அடுக்குகள் இருந்தா அது ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல்னு அர்த்தம். மூவடுக்கு உயிரிகள்னு சொல்றோம். 2 அடுக்குகள் இருந்தா ஈரடுக்கு உயிரிகள்னு அர்த்தம். சரியா? இதெல்லாம் வந்து ஜென்ரலா வர்றதுதான் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம். அப்புறம் சர்க்குலேஷனை பொறுத்தளவு சில அனிமல்ல ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், சில அனிமல்ல க்ளோஸ்டு சர்க்குலேஷன், அதாவது திறந்த ரத்த ஓட்ட மண்டலம், மூடிய வகை ரத்த ஓட்ட மண்டலம்னு பிரிப்பாங்க. அப்ப ஓப்பன் டைப்னா திறந்த ரத்த ஓட்ட மண்டலம். திறந்த ரத்த ஓட்ட மண்டலம்னா பெரிய பெரிய மேஜர் பிளட் வெசல்ஸ், பெரிய பெரிய ரத்த குழாய்கள்லாம் இருக்கும். சிறிய ரத்த தந்துகிகள், சிறிய சிறிய ரத்த குழாய்கள்லாம் இருக்காது. அதெல்லாம் திறந்த ரத்த ஓட்ட மண்டலம். திறந்த ரத்த ஓட்ட மண்டலத்துக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா இதெல்லாம் பாத்தீங்கன்னா திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலம். யூரோகார்டேட்டா அதெல்லாம் திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலத்துக்கு எடுத்துக்காட்டு. சரி, எது பாருங்க, திறந்த வகை நோட் பண்ணிக்கோங்க. திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலம் எதுல இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலம் எதுல இருக்குன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலம் ஓப்பன் டைப். ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, பெண்ணுடலிகள்னு சொல்றோம்ல அது, எக்கினோடெர்மேட்டா, முத்தோலிகள், ஹெமிகார்டேட்டா அரை நாணிகள் இருக்குல்ல அது. அடுத்தது அசிடியன், அது யூரோகார்டேட்டா வால்நனிகள் இருக்குல்ல அது. இதுல எல்லாமே ஓப்பன் டைப். ஓப்பன் டைப்னா என்ன இருக்கும்? மேஜர் பிளட், அதாவது மேஜர் பிளட் வெசல்ஸ் இருக்கும். பெரிய பெரிய ரத்த தந்து, பெரிய பெரிய ரத்த தமனிகள், ரத்த சிரைகள் அதெல்லாம் இருக்கும். ஆனா ரத்த தந்துகிகள் இருக்காது, பிளட் கேபிலரிஸ் இருக்காது. அதுதான் ஓப்பன் டைப். அப்ப என்னன்னா இப்படி ரத்தம் பெரிய தந்துகில போயிட்டு இருக்கும், ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸ்ல அப்படியே நின்னு போயிடும், அவ்வளவுதான். இதுல இருந்து சின்ன சின்னதா அந்த தந்துகி போகும்ல அதெல்லாம் இருக்காது. அடுத்தது க்ளோஸ்டு டைப். க்ளோஸ்டு டைப்னா மூடிய ரத்த ஓட்ட வகை மண்டலம்னு சொல்றோம். க்ளோஸ்டு டைப் இது எதுல இருக்குன்னா அனலிடால இருக்கு. அனலிடா, செப்பலோபோடா. செப்பலோபோடானா தலை நாணிகள்னு சொல்றோம்ல, செப்பலோபோடா. ஆம்பியாக்சஸ் வருது பாரு அது. அப்புறம் மொலஸ்கா. மொலஸ்கால செப்பலோபோட் மொலஸ்கால இதுல இருக்கு. அப்புறம் வெர்டிபிரேட்ஸ், ஆல் வெர்டிபிரேட்ஸ். மொலஸ்கால செப்பலோபோட். இதுல எல்லாமே க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேஷன் இருக்கு. அந்த எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் வச்சுதான் அனிமலை 2 கேட்டகரியா பிரிக்கிறோம்னு சொன்னேன். எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் கரு வளர்ச்சி நிலைகளை வச்சு அனிமலை 2 கேட்டகரியா பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா, ஒண்ணு புரோட்டிரோஸ்டோமியா. இப்ப நான் ஒருத்தவங்களுக்கு கேட்கறேன், நீங்க சொல்லணும். இன்னொன்னு டியூட்டரோஸ்டோமியா. புரோட்டிரோஸ்டோமியா, டியூட்டரோஸ்டோமியா. புரோட்டிரோஸ்டோமியா அப்படின்னா, செல்வம் இருக்கீங்களா? திருவண்ணாமலை செல்வம். லோகேஸ்வரி இருக்கீங்களா? லோகேஸ்வரி. சரி, புரோட்டிரோஸ்டோமியானா என்ன, டியூட்ரோஸ்டோமியானா என்னன்னு சொல்லுங்க. நான் சொல்றதை விட நீங்க தமிழ்ல கூட எழுதிக்கலாம், அவ்வளவுதான்.
இங்கிலீஷ்ல தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது, தமிழ்ல கூட எழுதிக்கலாம். லோகேஸ்வரி இருந்தா சொல்லுங்கம்மா. லோகேஸ்வரி, புரோட்டோஸ்டோமியா டியூட்ரோஸ்டோமியானா என்னன்னு சொல்லுங்களாம்மா? சார் ப்ரோஸ்டிரோஸ்டோமஸ்ங்களா சொல்லுங்கம்மா. சார்? என்னம்மா? ப்ரோஸ்டிரோஸ்டோமஸ் டியூட்டிரோஸ்டோமஸ்ங்களா சார்? ஆமா ஆமா, அதுதான் என்னன்னு அந்த கேக்குறேன். புரோட்டிரோஸ்டோமஸ்னா கருக்கோளம், அந்த வாயாக மாறுறதுங்க சார், கருக்கோளம். கருக்கோளம் இல்ல, கருக்கோள உதடு, ஆ, பிளாஸ்டோபோர்னு சொல்றேன் பாரு. பிளாஸ்டோபோர் கருக்கோள உதடுன்னு சொல்லணும். ஓகேங்க சார். கருக்கோள உதடு வந்து வாயாக மாறுச்சுன்னா அது புரோஸ்டிரோடோமஸ்ங்க சார். வெரி குட், சூப்பர் சூப்பர்மா. டியூட்டிரோடோமஸ்னா சில விலங்குகள்ல வந்து அந்த கருக்கோள உதடு வந்து மலவாயாக மாறுங்க சார். ஆமா, அவ்வளவுதாம்மா. இப்ப இந்த பிளாட்டிகல் மெந்தஸ்ல இருந்து மொலஸ்கா வரலையும் அதெல்லாம் வந்து புரோட்டிரோஸ்டோமியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்க சார். அடுத்தது டியூட்டிரோஸ்டோமியானா எக்கினோடெர்மேட்டா, ஹெமிகாடேட்டா, ஆல் காரடேட்டா, இது எல்லாமே டியூட்டிரோஸ்டோமியா. எக்கினோடெர்மேட்னா முத்தோலிகள் அரை நாணிகள்ல பலனோ கிளாஸஸ் வருதுல்ல, அது கார்டேட்டால எல்லா மீன்கள், இருவாழிகள், ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள், இது எல்லாமே டியூட்ரோஸ்டோமியா. இப்ப நாம எது புரோட்டோஸ்டோமியாவா டியூட்ரோஸ்டோமியாவா? நம்ம டியூட்ரோஸ்டோமியாங்க சார். அவ்வளவுதான், தெரிஞ்சு வச்சுக்கணும். அதான் இந்த பிளாஸ்டோபோருங்கிறது என்ன அப்படின்னா ஏனஸா டெவலப் ஆகும் அப்படிதான். எஸ் சார். அதுதான் டியூட்ரோஸ்டோமியா. அதே இந்த பிளாஸ்டோபோரு மவுத்தா டெவலப் ஆகும். அது மவுத்தா டெவலப் பண்ணா அது வந்து புரோட்டோஸ்டோமியா. அதாவது கரு வளர்ச்சியில மவுத் வந்து ஃபர்ஸ்ட் உருவாயிடும் இந்த புரோட்டோஸ்டோமியால. டியூட்ரோஸ்டோமியாவில பொறுத்தளவு ஏனஸ் தான் ஃபர்ஸ்ட் உருவாகும். பிளாஸ்டோபோர் ஃபர்ஸ்ட் ஏனஸா மாறிடும், அதுக்கப்புறம் தான் மவுத் எல்லாம் உருவாகும். சரிங்களா? அதனாலதான் இந்த அனிமலை பேஸ்ட் ஆன் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட், கரு வளர்ச்சியின் அடிப்படையில விலங்குகளை 2 வகையாக பிரிக்கலாம், புரோட்டோஸ்டோமியா, டியூட்ரோஸ்டோமியா. முக்கியமானது, அதனாலதான் உங்களுக்கு திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன் நான். சரி, இப்ப பைலத்துக்கு வந்துடும். பொதுவா அடுத்தது நமக்கு தெரியும், விலங்குகளை 2 வகைகளாக பிரிப்போம். முதுகுநான் அற்றவை, முதுகுநான் உள்ளவை அப்படின்னு 2 வகையா நம்ம பிரிக்கிறோம். முதுகுநான் அற்றவை, முதுகுநான் உள்ளவைன்னு பிரிக்கிறோம். அப்ப முதுகுநான் அற்றவையில எத்தனை பைலம் இருக்குன்னு நான் சொன்னேன்? 9ங்க சார். 9ங்க சார். பாக்கியா சொல்லுங்க அப்படியே என்னன்னு. புரோட்டோசோவா. நான் சொல்றேன் சார். சொல்லுங்க சார். புரோட்டோசோவா, பொரிபெரா, சீலண்டிரேட்டா, பிளாட்டிகல் மெந்தஸ், நிமித்திகல் மெந்தஸ், அனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா. வெரி குட் சார், அவ்வளவுதான் சார். பிளாட்டிகல் மின்தஸ், ஆஸ்கல் மின்தஸ், சரி சார். ஆஸ்கல் மின்தஸ்க்கு அடுத்தது அனலிடா 7, அடுத்து 7 ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா, இது மாதிரி 9 பைலம் இருக்கு. இப்ப நம்ம 9 பைலத்தையும் ஜெனரல் கேரக்டரும் அவுட்லைன் கிளாசிபிகேஷன் நம்ம படிச்சிருவோம். அவுட்லைன் கிளாசிபிகேஷன்ல முக்கியமா எத்தனை கிளாஸ் இருக்கு, எத்தனை ஆர்டர் இருக்கு, அதோட நம்ம நிறுத்திக்குவோம். ஆர்டர் லெவல் தான் கேட்டிருக்கிறாங்க. முதல்ல பொது பண்புகள். புரோட்டோசோவானா முக்கியமான பொது பண்புகள் நீங்க 5 பொது பண்புகளை தெரிஞ்சிருக்கணும். புரோட்டோசோவானா ஒரு 5 பொது பண்புகளை தெரிஞ்சிருக்கணும். 9 பைலம். 9 பைலம் வேற யார? ஜீவராணி இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா ஜீவராணி. ஜீவராணி இருக்கீங்களா? நீங்க நடத்தும் போதே படிச்சுட்டு வந்துட வேண்டியதான். நாம ஸ்லோவா தான் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். நடத்த படிச்சுக்க வேண்டியதான். சரி, முக்கியமா இப்ப புரோட்டோசோவா நீங்க தமிழ்ல எழுதிக்கீங்க. புரோட்டோசோவை பொறுத்தளவு எல்லாமே நுண்ணோக்கி மூலமாக பார்க்கக்கூடிய அனிமல் தான் எல்லாமே. சரிங்களா?
இப்ப பைலம் 9 பைலத்துல பெரிய பைலம் எதுன்னு தெரியுமா? மிகப்பெரிய பைலம் ஆர்த்ரோபோடா. ரெண்டாவது பெரிய பைலம் மொலஸ்காஸ். வெரி குட், மொலஸ்கா. மூன்றாவது பெரிய பைலம் இல்லம்மா, இதுல இருக்க நான் இப்பதான் மேல இருக்க ஃபர்ஸ்ட் தேர்ட் லார்ஜஸ்ட் பைலம்னு கொடுத்திருக்காங்க பாரு. மூன்றாவது மிகப்பெரிய பைலம் எது அப்படின்னா புரோட்டோசோவா. சரியா? அப்ப எழுதிக்கங்க, மூன்றாவது மிகப்பெரிய தொகுதி எது அப்படின்னா முதுகுநானற்றவைகள்ல மூன்றாவது மிகப்பெரிய தொகுதி புரோட்டோசோவா தொகுதி. இதெல்லாம் புரோகேரியாட்டிக் உயிரிகளா யூகேரியாட்டிக் உயிரிகளா? எல்லாமே யூகேரியாட்டிக் உயிரிகள். எல்லாமே யூகேரியாட்டிக் உயிரிகள். அது மாதிரி எல்லாமே யூனிசெல்லுலார் உயிரிகள், ஒரு செல் உயிரிகள் எல்லாமே. சரிங்களா? ஆனா இதோடைய ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா மல்டி செல்லுலார் அனிமல் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுதோ அது மாதிரி பண்ணும். அப்போ ஒரே செல்லு எல்லா வேலையும் செய்யும். ஒன் செல் பர்ஃபார்மிங் ஆல் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ். புரியுதுங்களா? அப்போ ஒரே செல்லு உடலின் அனைத்து வேலைகளையும் செய்யும். அதனால அதுக்கு வந்து ஏ செல்லுலார் ஆர்கானிசம்னு சொல்றோம். ஏ செல்லுலார்ங்கிற பேரை சொன்னது யாருன்னு கேட்பாங்க. டூபல். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ செல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொன்னது யாருன்னா டூபல். அப்ப அந்த ஒரு பாயிண்ட்ல எத்தனை பாயிண்ட் இருக்கு பாருங்க. மூன்றாவது பெரிய பைலம் இது எல்லாமே ஒரு செல் உயிரிகள். ஒரு செல்லாக இருந்தாலும் ஒரு செல்லே உடலின் அனைத்து வேலைகளையும் செய்யும். அதனால இதுக்கு வந்து ஏ செல்லுலார் உயிரிகள் அப்படின்னு பேரு. ஏ செல்லுலார் உயிரிகள் அப்படின்னு சொன்னது யாருன்னா டூபல். சரியா? இது உலகம் முழுவதும் பரவி காணப்படுகிறது. அதான் காஸ்மோபொலிட்டன்னு சொல்றோம். நுண்ணுயிரிகள் எல்லாமே மைக்ரோஸ்கோபிக். நுண்ணோக்கி மூலமா மட்டும்தான் பார்க்க முடியும். நேரடியா கண்களால பார்க்க முடியாது. எல்லாமே நீர்வாழ் உயிரினங்கள் தான். அனைத்தும் நீர்வாழ் உயிரினங்கள். அனைத்தும் ஃப்ரீ லிவிங். ஃப்ரீ லிவிங்னா என்ன? சுதந்திரமாக வாழக்கூடியது, நீரில் வாழக்கூடியது. சிலது ஒட்டுண்ணிகளாக இருக்கும், பாராசைட்டிக். சில உயிரினங்கள் ஒட்டுண்ணிகளாக இருக்கும். சில உயிரினங்கள் வந்து கூட்டமாகவும் வாழும். சில உயிரினங்கள் தனித்தனியாக தனி உயிரியாக இருக்கும். கூட்டமாகவும் வாழும், தனி உயிரிகளாகவும் வாழும். சரிங்களா? சிலது நோய் உருவாக்கும் ஒட்டுண்ணிகளாகவும் இருக்கும் புரோட்டோசோவால. இது எல்லாமே ஏசிமெட்ரிக்கல். ஏசிமெட்ரிக்கல்னா சிமெட்ரினா சமச்சீர் அமைப்பு. இதெல்லாம் சமச்சீரற்ற உயிரினங்கள். சமச்சீரற்றன்னா சமச்சீர் இருபக்க சமச்சீர்னு படிக்கிறோம்ல, அது மாதிரிலாம் கிடையாது. சமச்சீர் அமைப்பே கிடையாது. அதனால ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னு பேர். ஏசிமெட்ரிக்கல். அடுத்து புரோட்டோபிளாச. அந்த புரோட்டோபிளாஸ்மிக் லெவல், புரோட்டோபிளாச உடல் அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. பாடி லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்தோம்னா புரோட்டோபிளாஸ்மிக் லெவல் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரோட்டோபிளாஸ்மிக் லெவல். அது மாதிரி சிலது வந்து நியூக்ளியர் டைமார்பிசம் இருக்கும். இப்போ ஒரு செல்லுனா எத்தனை நியூக்ளியஸ் இருக்கும்? ஒரு நியூக்ளியஸ் இருக்குமா? ரெண்டு செல் நியூக்ளியஸ் இருக்குமா? ஒரு செல்லுனா ஒண்ணுதான் இருக்கும். ஆனா இந்த புரோட்டோசோவால சில அனிமல்ல நியூக்ளியர் வந்து டைமார்பிசமா இருக்கும். ரெண்டு நியூக்ளியஸா இருக்கும்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பாரமீசியம். பாரமீசியத்துல 2 நியூக்ளியஸ் இருக்கும். பெரிய நியூக்ளியஸ் ஒண்ணு இருக்கும், சிறிய நியூக்ளியஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்புறம் ஞாபகத்துல வச்சுக்கணும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடலை சூழ்ந்து இந்த புரோட்டோசோவா உயிரிகள் இருக்குல்ல, உடலை சூழ்ந்து பெலிக்கல் அப்படின்னு ஒரு உரை இருக்கும். இல்லைன்னா டெஸ்ட் அப்படின்னு உரை இருக்கும். இல்லைன்னா ஷெல் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்கிறாங்க. சரிங்களா? அப்ப சில புரோட்டோசோவாக்கு அந்த செல்லுல கால்சியம் கார்பனேட் இருக்கும், சிலிக்கா ஷெல் அதெல்லாம் இருக்கும். சிலிக்கா பொருட்களால் அந்த உடலுடைய வெளியுறை ஆக்கப்பட்டிருக்கும், அல்லது கால்சியம் கார்பனேட்டால் ஆக்கப்பட்டிருக்கும். அது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரேடியோலேரியன், பொராமினிஃபெரன் புரோட்டோசோவாங்கள் இருக்கு இல்லையா? ரேடியோலேரியா, பொராமினிஃபெரா. அந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோ. ரேடியோலேரியா, பொராமினிஃபெரா. அந்த புரோட்டோசோவா உயிரிகளில் உடலினுடைய வெடிப்பகுதி கால்சியம் கார்பனேட் மற்றும் சிலிக்கா செல்களால் ஆக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ. அடுத்தது இடப்பெயர்ச்சிக்காக இது வந்து சில புரோட்டோசோவா சூடோபோடியாவை பயன்படுத்தும். சிலது வந்து நீரிழைய பயன்படுத்தும், பிளாஜெல்லான்னு சொல்றாங்க, அதை பயன்படுத்தும். சில உயிரினங்கள் வந்து சிலியாக்கள் மூலமா இடப்பெயர்ச்சி செய்யும். சிலது வந்து இடப்பெயர்ச்சி செய்யாது. அது வந்து ரத்தத்திலேயே பாராசைட்டா இருக்கும், ஒட்டுண்ணியா இருக்கும். அப்ப எது ஒட்டுண்ணியா இருக்கும்? இடப்பெயர்ச்சி செய்யாதது எது? பிளாஸ்மோடியம். சிலியாக்கள் மூலமா இடப்பெயர்ச்சி செய்ய உயிரி எது? பாரமீசியம். நீரிழை மூலமா இடப்பெயர்ச்சி செய்யும் உயிரினம் எது? யூக்ளினா. சூடோபோடியானா பொய்க்கால்கள்னு சொல்றோம்ல, போலிக்கால்கள். அது மூலமா உடற்பயிற்சி செய்யறது எது? அமீபா, எண்டமீபா. இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க.
நோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க அப்படியே எழுதிக்க வேண்டியதான் எல்லாமே. ஷார்ட்கட்டா எப்படி உங்களுக்கு தோணுதோ அது மாதிரி எழுதிக்க வேண்டியதான். எழுதி முடிச்சிட்டீங்களா? என்னம்மா ஒன்னும் சவுண்ட காணோம்? கொஞ்சம் டிஸ்ப்ளே பண்ணுங்க சார், எழுதிடுறேன். இங்கிலீஷ்ல இருக்கவங்களுக்கு நோ ப்ராப்ளம், அப்படியே படிச்சுக்கங்க. தமிழ்ல இருக்கவங்க எழுதிக்கங்க. இடப்பெயர்ச்சி உறுப்புகள். இடப்பெயர்ச்சி உறுப்புகள்னா போலிக்கால்கள் மூலம், போலிக்கால்கள்னு போட்டு ஒரு ஐபன் போட்டு அமீபா எண்டமீபா எழுதிக்கணும். பிளாஜெல்லா அதாவது நீலிழை, பிளாஜெல்லானே எழுதிக்கங்க தமிழ்ல. பிளாஜெல்லா. யூக்ளினா எடுத்துக்காட்டு யூக்ளினா. சீலியா குறியிழை, குறியிழை மூலமா பாரமீசியம் இடப்பெயர்ச்சி செய்யும். ஸ்போரோசோவன் பாராசைட் ஒட்டுண்ணி, ஒட்டுண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டு பல பிளாஸ்மோடியம். ஒட்டுண்ணினா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது, அது இடப்பெயர்ச்சி செய்யாது, ஒரே இடத்துல ரத்தத்துல அப்படியே இருக்கும். சரி, அடுத்தது பாரு நியூட்ரிஷன் பார்ப்போம். நியூட்ரிஷனா உணவூட்டம். உணவூட்டம் எப்படி எடுத்துக்குது? இந்த டார்க் லைன்ல இருக்கு பாருங்க, ஹோலோசோயிக் அப்படின்னு நீங்க எழுதிக்கணும். ஹோலோசோயிக் மெத்தட்லயும் இருக்கு. ஹோலோசோயிக்னா நம்ம அனிமல் எப்படி எடுத்துக்குது, நம்ம உருண்டை உருண்டையா எடுத்து சாப்பிட்றோம்ல, அதான் ஹோலோசோயிக். மிக்சோட்ரோபிக், மிக்சோட்ரோபிக்னா ரெண்டும் கலந்து. அது வந்து மிக்சோட்ரோபிக் உணவூட்டம் எதுன்னா யூக்ளினால இருக்கு. யூக்ளினால மிக்சோட்ரோபிக். பாராசைட்டிக், பாராசைட்டிக்னா ஒட்டுண்ணி முறை உணவூட்டம், உறிஞ்சி எடுத்துக்கிறது. பாராசைட் வேற ஒரு அனிமல்ல இருந்து எடுத்துக்கிறது, அது பிளாஸ்மோடியம் அது மாதிரி எடுத்துக்குதுங்கிறாங்க. ஹோலோசோயிக்ங்கிறது விலங்கு முறை உணவூட்டம். விலங்கு முறை உணவூட்டம்னா நம்மள மாதிரி ஹோலோசோயிக்னே நீங்க எழுதிக்கணும். ஹோலோசோயிக். ஹோலோ ஒரு டவுட்டுங்க சொல்லுமா சார். சொல்லுமா. சார் மிக்சோட்ரோபிக் வந்து எக்ஸாம்பிள் யூக்ளினான்னு இருக்குல்லங்க சார். ஆமாமா. அது வந்து இப்ப யூக்ளினா வந்து ஆக்சுவலா அனிமல், ஆனா அதுல வந்து குளோரோஃபில் இருக்கும். அதனால சம்டைம்ஸ் வந்து ஆட்டோட்ரோபிக்காவும், சம்டைம்ஸ் அது இதாவும் இருக்கா? ஹெட்ரோட்ரோபிக்காவும் இருக்கும். அதனாலயா அதான் சார்? அதான் மிக்சோட்ரோபிக்னு சொல்றது. அதாவது ஹோலோசோயிக்னா அனிமல் மாதிரி உணவை எடுத்துக்கிறது. ஹோலோ பைட்டிக்னா சொன்னாக்கா தாவர முறை உணவூட்டம். ஹோலோ பைட்டிக் அதாவது அது வந்து பசுங்கணிகம் இருக்கிறதுனால தனக்கு தானே உணவை தயாரிச்சுக்கும். மிக்சோட்ரோபிக்னா வெளியில எக்ஸ்டர்னலா அனிமல் மாதிரியும் உணவை எடுத்துக்கும் சில நேரத்துல அதுக்கு தேவையான அதுவே தயாரிச்சுக்கும். ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும், அது மிக்சோட்ரோபிக். யூக்ளினால அது மாதிரி இருக்குது உணவோட்ட முறை. ஓகே ஓகே. ஹோலோசோயிக் அஸ் வெல் அஸ் ஹோலோபைட்டிக். விலங்கு முறை உணவோட்டமும் இருக்குது, தாவர முறை உணவோட்டமும் இருக்கு. அதனாலதான் அது வந்து மிக்சோட்ரோபிக்னு சொல்றோம் யூக்ளினாவை. ஓகே சார். அடுத்தது ஒட்டுண்ணி முறை உணவோட்டமும் இருக்குது. அது எதுல இருக்குன்னா பிளாஸ்மோடியத்துல இருக்கு. சரி, டைஜஷனை பொறுத்தளவு, செரிமானத்தை பொறுத்தளவு இதுக்கு வந்து செல் உள் செரித்தல் நடைபெறுகிறது புரோட்டோசோவாக்கள்ல. இன்ட்ரா செல்லுலார் அப்படின்னு சொல்றோம். இப்ப செல் வெளி செரித்தல், செல் உள் செரித்தல்னா என்ன அப்படின்னா, இப்ப நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வாய் வழியா உணவை சாப்பிடுறோம், அப்படியே உணவு குழாய்க்கு போது, இறப்பைக்கு போது, சிறுகுடல் பெருங்குடல்ல போய் டைஜஷன் ஆகிட்டு வெளியில வந்துடுது. இது எங்கேயாவது செல்லுக்கு போகுதான்னா எங்கேயும் செல்லுக்கு எல்லாம் போகாது. நம்ம சாப்பிடுற ஃபுட்டு செல்லுக்கு போகாது. உடல்ல போய் குளுக்கோஸா மாறின பிறகு அந்த குளுக்கோஸ் தான் ரத்தத்தின் மூலமா செல்லுக்கு போகும். நம்ம ஃபுட்டு செல்லுக்கு போதா, செல்லுல செரிமானம் நடக்குதா? இல்ல. அப்ப எங்க செரிமானம் நடக்குது அப்படின்னா, ஃபுட் பைப்பு உணவு குழாயில தான் செரிமானம் நடக்குது. உணவு குழாயில செரிமானம் நடக்கிறதுனால இதுக்கு பேரு செல்வெளி சீரணம் அப்படின்னு பேரு. ஆனா புரோட்டோசோவால ஏன்னா அதுக்கு இருக்கிறதே ஒரே செல்லு தான், அதுக்கு தனியா உணவு மண்டலம், சுவாச மண்டலம் அப்படிலாம் கிடையாது. அப்ப இது இது வந்து அமீபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அமீபாக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு செல்லு இருக்கும். இந்த செல்லுக்குள்ளவே என்ன ஃபுட் இங்கிருந்து வெளியில உள்ள போச்சுன்னா அந்த செல் அது என்ன பண்ணும், இந்த செல்லுக்குள்ள போயிடும். ஃபுட் இங்க இந்த செல்லுக்குள்ள போய் இந்த ஃபுட் வேக்யூல்னு இருக்கும், அந்த ஃபுட் வேக்யூலுக்குள்ள போய் அதுல போய் டைஜஷன் ஆயிடும். அப்ப ஃபுட் வேக்யூல்ங்கிறது அது ஒரு கன்சிடர் அஸ் ஏ செல்லு. இப்ப இந்த அமீபாவே அப்படியே ஒரு செல்லு, சிங்கிள் செல்லு தான். அந்த செல்லுக்குள்ள போய் டைரக்டா அது டைஜஷன் ஆயிடுது. அப்ப செல்லுக்குள்ள நடக்கிறதுனால இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன்.
செல் உள் செரித்தல். புரோட்டோசோவால என்ன நடக்குதுன்னா செல் உள் செரித்தல் நடக்குது. உணவு குழாயில செரிமானம் நடந்ததுன்னா அதெல்லாம் செல் வெளி செரித்தல். சில அனிமல்ல செல் வெளி செரித்தல், எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா புரோட்டோசோவை பொறுத்தளவு எல்லாமே என்னது இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன் தான். அப்ப எங்க நடக்குது டைஜஷன் அப்படின்னா உணவு நுண்குமிழ் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல ஃபுட் வேக்யூல் அதுக்குள்ள நடக்கும். செல்லுள் செரித்தல். அடுத்தது ரெஸ்பிரேஷனை பொறுத்தளவு ஊடுபரவல் முறை, அதாவது டிஃப்யூஷன் டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்னு சொல்றது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் த்ரூ த பாடி சர்ஃபேஸ். உடம்புக்குள்ள இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில வரும், வெளியில இருக்கிற ஆக்சிஜன் டைரக்டா உள்ள போயிடும். சரிங்களா? அப்ப அது வந்து பாடி சர்ஃபேஸ் மூலமா நடக்குது. அதுக்கு பேரு டிஃப்யூஷன், ஊடுபரவல் முறை. ரெஸ்பிரேஷன் என்ன மெத்தட்னு கேட்டா ஊடுபரவல் அப்படின்னு பேரு. நமக்கெல்லாம் வேர்வை வருது இல்ல, அது மாதிரி காற்று நேரடியா உள்ள இருந்து வெளியில வரும், வெளியில இருந்து உள்ள போகும். சரி, கழிவு நீக்கத்தை பொறுத்தளவு சுருங்கு நுண்குமிழ் மூலமாக கழிவு நீக்கம் நடக்கும். அதான் கான்ட்ராக்டைல் வேக்யூல்னு சொல்றேன் பாரு. சுருங்கு நுண்குமிழ் மூலமா கழிவு நீக்கம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கழிவு நீக்க பொருள் என்ன? அமோனியா. சரியா? இது தெரிஞ்சுக்கோங்க. ஆஸ்மோ ரெகுலேஷன். ஆஸ்மோ ரெகுலேஷன்னா உடம்புல உப்பு ஒழுங்குபாடு, அதுக்கப்புறம் தண்ணி ஒழுங்குபாடு. போதுமான அளவு தண்ணியை நிறுத்தி வச்சுக்கிறது, இல்ல அதிகமான தண்ணியா இருந்தா வெளியில அனுப்புறது. போதுமான அளவு உப்பு இருக்கணும், உப்பு அதிகமானாலும் வெளியில அனுப்புறது. சரிங்களா? உப்பு குறைஞ்சு போச்சுன்னா உணவுல இருக்கக்கூடிய உப்பை பிரிச்சு எடுத்துக்கும். அப்ப அதுக்கு பேர் தான் ஆஸ்மோ ரெகுலேஷன். ஊடுபரவல் ஒழுங்குபாடுன்னு சொல்றோம். ஊடுகலப்பு ஒழுங்குபாடு. அப்ப ஊடுகலப்பு ஒழுங்குபாடா நடத்துறது அமீபாவில அல்லது புரோட்டோசோவால எந்த உறுப்புன்னா கான்ட்ராக்டைல் வாக்யூல். சுருங்கு நுண்குமிழ் சொன்னோம்ல, அதுதான் கழிவு நீக்கத்தையும் செய்யுது, அதுதான் ஊடுகலப்பு ஒழுங்குபாடையும் செய்யுது. இனப்பெருக்கத்தை பொறுத்தளவு இதுல 2 வகையான இனப்பெருக்கம் இருக்குது. ஏசெக்சுவல் பாலிலா இனப்பெருக்கமும் நடக்குது, பால் இனப்பெருக்கமும் நடக்குது. இனப்பெருக்கத்தை பொறுத்தளவு பாலிலா இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம் ரெண்டுமே நடக்குது. பாலிலா இனப்பெருக்கம்னா ஒரே உயிரினம் 2ஆ உடைஞ்சி அப்படியே மாறுறது, 2 சேய் உயிரினங்களா மாறுது ஏசெக்சுவல். செக்சுவல்னா பால் இனப்பெருக்கம். பால் இனப்பெருக்கம்னா 2 உயிரினம் ஒன்னா சேர்ந்து ஜீன் எக்ஸ்சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், சேய் உயிரிகளை உருவாக்கும். செக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். பால் இனப்பெருக்கம் எதுல நடக்குதுன்னா பிளாஸ்மோடியத்துல நடக்குது, பாரமீசியத்துல நடக்குது. மீதி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஏசெக்சுவல் நடக்குது. அமீபாவில எளிய பிளவு முறை, பாரமீசியத்துல நீள்வச பிளவு முறை, ட்ரிபனோசோமா யூக்ளினால அதுவும் நீள்வச பிளவு முறை, பிளாஸ்மோடியத்துல பல பிளவு முறைன்னு ஒண்ணு இருக்குது. அப்புறம் யூப்ளாட்டா சசைல் புரோட்டோசோவன், ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு சில புரோட்டோசோவெல்லாம் இருக்கும், ஒட்டி வாழும் புரோட்டோசோவாங்க. அதுல பட்டிங் மெத்தட்ல, பட்னா ஒரு முளைப்பு மாதிரி வரும், அது உடைச்சிக்கிட்டு அடுத்த உயிரினமா மாறிடும். இந்த மெத்தட்ல இனப்பெருக்கம் நடக்கும். அப்ப ஆக மொத்தத்துல பால் இனப்பெருக்கமும் நடக்குது, பாலிலா இனப்பெருக்கமும் நடக்குது. அதே மாதிரி இதுக்கு வந்து டெத்துங்கிறது கிடையாதான். இந்த அனிமலுக்கு வந்து டெத்துங்கிறது கிடையாது, இழப்பு மீட்டல் இருக்கு. டெத்து கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து யூனிசெல்லுலார் அனிமல். அப்ப யூனிசெல்லுலார் அனிமல்னு சொன்னா இது ஒரே செல்லு தான். இதுல போயிட்டு இனப்பெருக்க செல்லு, உடல் செல்லுன்னு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குதான்னா இல்ல. அதுல ஒரே செல் இருக்கிறதுனால அந்த ஒரு செல்லு உடைஞ்சு அடுத்தடுத்த உயிரினமா உருவாகிட்டே போயிட்டே இருக்குது. அப்ப இம்மார்டல் டெத்துங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதெல்லாம் புரோட்டோசோவாவுடைய பண்புகள். சரி, இப்ப யாரோ ஒருத்தவங்க சொல்ல போறீங்க. என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, நிறைய பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பாயிண்ட் சொல்லணும். யாரு சொல்லுவீங்க? நீங்களே வாங்க சார் பாப்போம். சார் நான் சொல்லுவாங்க சார். பேரு? உங்க பேரு? சீனியம்மாள் சார். என்னம்மா? சீனியம்மாள். வெரி குட். உங்களை தான் கூப்பிடலாம்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. வெரி குட், சூப்பர். சீனியம்மாள் சொல்லுங்க. நீங்க ஒரு 10 பாயிண்ட் சொல்லுங்க. சார் புரோட்டோசோவா எப்படிலாம் இருக்கும்னு. புரோட்டோசோவா சார் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்வாட்டிக் ஃப்ரீ லிவிங் மைக்ரோஸ்கோபிக் அனிமல் சார். ம். இதுல இது எக்ஸாம்பிள் வந்து பாரமீசியம். பாரமீசியம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 நியூக்ளியஸ் இருக்கு. தென் அவுட்டர் லேயர் வந்து பெலிகுலால் ஆனது. தென்
சிலிக்கா ஜெல்லும் சில அனிமல்ஸ்ல இருக்கும் அவுட்டர் லேயர். தென் லோகோமோஷன் வந்து பாத்தீங்கன்னா சூடோபோடியா. இப்ப யூக்ளினால வந்து ஃபிளஜெல்லா வந்து லோகோமோஷன் ஆர்கன். தென் சிலியா வந்து பாத்தீங்கன்னா பாரமீசியம்ல இருக்கு. தென் நியூட்ரிஷன் வந்து ஹோலோசோயிக் இருக்கும். பிளஸ் மிக்ஸோட்ரோபிக். நியூட்ரிஷன் மோடு வந்து பாத்தீங்கன்னா ஹோலோசோயிக்ல இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பிளாஸ்மோடியம். வேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமோனியா பிளஸ் நைட்ரோஜினஸ் வருமாங்க சார். ஆமா ஆமா ஆமா, நைட்ரோஜன் தான், அதுல அமோனியா ஒண்ணு அவ்வளவுதான். ஓகே சார். தென் ரெஸ்பிரேஷன் வந்து பாத்தீங்கன்னா பாடி சர்ஃபேஸ்ல டிஃப்யூஷன் மெத்தட்ல நடக்கும். தென் ஆஸ்மோ ரெகுலேஷன் வந்து கான்ட்ராக்டல் வேக்யூல்னால நடக்கும். அண்ட் ரீப்ரொடக்ஷன் வந்து 2 மெத்தட், செக்ஸுவல் அண்ட் ஏசெக்சுவல் மெத்தட். செக்ஸுவல் வந்து பைனரி ஃபிஷன், பட்டிங் அந்த மெத்தட்ஸ்ல நடக்கும். ஏசெக்சுவல் மெத்தட் செக்ஸுவல் சார் செக்ஸுவல் மெத்தட் பத்தி தெரியலைங்க சார். செக்ஷுவல் மெத்தட்னா அது ஒண்ணு நம்ம பாரமிஷத்தை பத்தி டீட்டெயிலா படிக்க போறோம். 2 பாரமிஷம் ஒண்ணா வரும், பக்கத்துல வரும். ரெண்டும் வந்து பக்கத்துல ஒரு காஞ்சுகேஷன் டியூப் ஒண்ணு உருவாகும், இணைவு குழல் உருவாகும். ஒரு பாரமேஷத்துக்கு இன்னொரு பாரமேஷத்துக்கும் இணைவு குழு மூலமா இதுல இருக்கிற ஜீன் அதுக்கு போகும், அதுல இருக்கிற ஜீன் இதுக்கு வரும். அப்புறம் ரெண்டும் பிரிஞ்சிடும். பிரிஞ்ச பிறகு திரும்பவும் அந்த பைனரி பிஷன் அல்லது லாஞ்சிடியூடினல் பைனரி பிஷன் இருக்கு இல்லையா, டிரான்ஸ்வர்ஸ் பிஷன், அந்த பிஷன் மூலமா பிளவு நடக்கும். அஸ்யூஷுவல் பிளவு தான். அது ஏன் அப்புறம் டியூப் உருவாகுது, எதுக்கு அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்றோம் அப்படின்னா, அதாவது இதுல வந்து புதிய ஜீன்கள் உருவாக்கப்படும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல பேரண்ட்டுக்கு என்ன ஜீன் அமைப்பு இருக்கோ அதே ஜீன் அமைப்பு தான் இருக்கும். அதுல வந்து அந்த ட்ரெடிஷனலா பேரண்ட் மாதிரியே எல்லாம் ஐடென்டிக்கலா இருக்கும். செக்ஷுவல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதிய ஜீன்கள் உருவாக்கப்பட்டு புதிய பண்புகள் உருவாக்கப்படும். அதுதான் இதுல. பாரமீசியத்துல காஞ்சுகேஷன் இருக்கு, அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, வெரி குட், சூப்பர் சீனியர்மால், வெரி குட், நல்லா பண்ணீங்க. இதே மாதிரி பாக்டீரியா இதே மாதிரி நடக்கும் இல்லைங்க சார்? என்னமா பாக்டீரியா இதே மாதிரி நடக்கும் இல்லைங்க சார்? ஆமா, பாக்டீரியால அதே மாதிரி நடக்கும், காஞ்சுகேஷன் நடக்குது, பாக்டீரியால நடக்கும். சரிங்க சார். சரி, ஓகே. சரி, அடுத்தது அதனுடைய கிளாசிபிகேஷன் பார்ப்போம். இந்த கிளாசிபிகேஷன்லயே ஒட்டுமொத்த புரோட்டோசோவா நீங்க படிச்ச மாதிரி வந்துரும். கிளாசிபிகேஷன் கொஞ்சம் கவனமா பாருங்க. சரி பாருங்க, புரோட்டோசோவா வந்து பொதுவா இதுவும் கேட்டிருக்காங்க டிஆர்பில. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு நிமிஷம் அப்படி இருங்க. ஓகே, இதுல பாருங்க, புரோட்டோசோவா தொகுதியினுடைய உயிரினங்கள் எதனுடைய அடிப்படையில வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். ஓகே, ஓகே. புரோட்டோசோவா உயிரினங்கள் வந்து சார் என்னமா சார் இந்த ஸ்கிரீன் டிஸ்ப்ளே வந்து கிராஸ் மேல தெரியுது. புது சிலபஸ்ல முடிச்சு தர மாட்டேங்கிறானுங்க. பர்சனல் ப்ராப்ளம், போலீஸ் ஸ்டேஷன், அது டிஸ்ப்ளே கிராஸ் ஆகுதா? ஆமாங்க சார்.
கடைசி டைம் இந்த பிபிடி மட்டும் வேற தலைவலி ஆயிடுச்சு. ஓ சரி 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 சரி, நீங்க அப்படியே இந்த ஆட்டோ ரொட்டேஷனை ஸ்டாப் பண்ணி வச்சு பாருங்க. இந்த ஒரு இது மட்டும் ஸ்லைடு மட்டும் உங்க செல்லுல ஆட்டோ ரொட்டேஷன் ஸ்டாப் பண்ணி வச்சு பாருங்க. இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் பாருங்க. இதை ஒண்ணு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. நானும் ஆட்டோ ரொட்டேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி வச்சுக்கிட்டேன். அது வந்து போட்டோ எடுத்தது அது மாதிரி எடுத்தாச்சு. அதனால அது மாதிரி வரும். ஓகே, நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் அதை நடத்தும்போது ஜூம் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, புரோட்டோசோவை பொறுத்தளவு எதனுடைய அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இடப்பெயர்ச்சியினுடைய அடிப்படையில, இடப்பெயர்ச்சி உறுப்புகளின் அடிப்படையில புரோட்டோசோவாக்கள் 4 வகுப்புகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அதான் பேஸ்ட் ஆன் லொக்கோமோட்டரி ஆர்கன் புரோட்டோசோவா டிவைடட் இன்டு 4 கிளாஸஸ். ஒன்னு வந்து மேஸ்டிகோ போரா, அதுக்கு இன்னொரு பேரு பிளாஜெலேட்டா. இன்னொன்னு சார்கோடினா, அதுக்கு இன்னொரு பேரு ரைசோபோடா. இன்னொன்னு சீலியேட்டா, இன்னொன்னு ஸ்போரோசோவா. அப்படியே தமிழ்லயே அதேதான், ஸ்போரோசோவா, சீலியேட்டா, சார்கோடினா, மேஸ்டிகோ போரா. அப்படியே 4 பேர் எழுதிக்க வேண்டியதுதான். இப்ப இது ஒவ்வொன்னா ஃபர்ஸ்ட் மேஸ்டிகோ போரான்னா பிளாஜெலேட்டா, எம்எஃப் ஞாபகம் வச்சுங்க, மேல் ஃபீமேல் அப்படி ஞாபகம் வச்சுங்க. பிளாஜெலேட்டான்னு சொன்னாலும் மேஸ்டிகோ போரான்னு சொன்னாலும் ஒண்ணுதான். மேஸ்டிகோ போரா, பிளாஜெலேட்டா அல்லது மேஸ்டிகோ போரா. சரி, இப்ப அந்த பிளாஜெலேட்டா அல்லது மேஸ்டிகோ போரான்னு சொன்னோம் இல்லையா, நான் ஜூம் பண்றேன். இதை வந்து பாருங்க. இதுல எது எது வருது, எந்தெந்த அனிமல் வருதுன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமா அதுதான் உங்களுக்கு கொஸ்டினே, அதுதான். மேஸ்டிகோ போரா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃப்ரீ லிவிங் தான், எல்லாம் நீர்ல வாழக்கூடியது. சிலது பாராசைட்டாவும் இருக்கும்னு சொல்றாங்க. பிளாஜெல்லா 1 இருக்குமா 2 இருக்குமானா, சிலதுல 1 இருக்கும், சிலதுல 2 இருக்கும் பிளாஜெல்லா. அப்ப லோக்கமோஷன் இடப்பெயர்ச்சி உறுப்புகள் பிளாஜெல்லா இருக்கிறதுனாலதான் இதுக்கு பேரு பிளாஜெலேட்டா. உடம்ப சுத்தி பெலிக்கில் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும். உடலை சூழ்ந்து பெலிக்கில் அமைப்பு காணப்படும். இனப்பெருக்கத்தை பொறுத்தளவு பால் இனப்பெருக்கமும் இருக்கும், பாலிலா இனப்பெருக்கம் இல்ல. அப்ப ஏ செக்ஷுவல் பை பைனரி ஃபிஷன் மட்டும்தான். செக்ஷுவல் இங்க வந்து கிடையாது. பால் இனப்பெருக்கம் கிடையாது, பாலிலா இனப்பெருக்கம் மட்டும் இருக்கு. சரி, இப்ப இதுல என்னென்ன அனிமல் வருது அப்படின்னு நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூக்ளினா வருது. யூக்ளினா உங்களுக்கு தெரியும், பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் ஒரு கனெக்டிங் லிங்க் எதுனா யூக்ளினா தான். இது தெரிஞ்சுக்கிங்க. தாவரத்திற்கும் விலங்கினத்திற்கும் இடைப்பட்ட உயிரினம் எது அப்படின்னா அது வந்து யூக்ளினா அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புரோட்டூரியோஸ்பாஞ்சியே, இது வந்து புரோட்டோசோவாவுக்கும் போரிஃபெராவுக்கும் இடைப்பட்ட உயிர். இதெல்லாம் முக்கியமானதுங்க. புரோட்டோசோவாவுக்கும் போரிஃபெரா துணையுடலிகளுக்கும், ஏன்னா இப்ப புரோட்டோசோவாவில் இருந்ததுன்னா துணையுடலிகள் உருவானுச்சு. கிளாசிபிகேஷன்ல அப்படிதான் உருவாகும். அப்ப புரோட்டோசோவால கடைசியாக உருவாக்கப்பட்ட உயிரினம் எதுன்னு கேட்டா அந்த புரோட்டிரோஸ்பாஞ்சியே. அடுத்து மேஸ்டிகோ மாபா அப்படின்னு பேரு, மேஸ்டிகோ அமீபா. இது வந்து மேஸ்டிகோ போராவுக்கும் சார்கோடினாவுக்கும் இடைப்பட்ட உயிரி. அடுத்த வகுப்பு வந்து சார்கோடினா, அதனால அதுக்கு இடைப்பட்ட உயிரியா சொல்றாங்க. அடுத்து லீஷ்மேனியா டோனோவானி, இது லீஷ்மேனியா காலா அசார்னு ஒரு வியாதியை உருவாக்கணும்ல, ஒட்டுண்ணி பாரசைட். சரிங்களா, இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஒட்டுண்ணி பாரசைட், அதுவும் இதுல வருது. இப்ப இந்த லீஷ்மேனியா ட்ரோபிகா இது டோனோவானின்னு சொன்னோம் பாத்தீங்களா, இது வந்து டைஜெனிக் பாரசைட். டைஜெனிக் பாரசைட், மோனோஜெனிக் பாரசைட்னா என்னன்னு விளக்கம் தெரியுமா? டைஜெனிக் அப்படியே தமிழ்லயும் டைஜெனிக் தான். யாராவட்டம் சொல்லுங்க சார். அது தன்னுடைய வாழ்க்கை சுழற்சிக்கு 2 உயிரிய சார்ந்திருக்கும். தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை முழுமை அடைவதற்கு 2 உயிரி தேவைப்படுது. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேரு டைஜெனிக் பாரசைட். ஒரே உயிரில வாழ்க்கை சுழற்சி நடந்ததுன்னா அது மோனோஜெனிக் பாரசைட். சரி, இப்ப இந்த லீஷ்மனியா மூலமா வரக்கூடிய வியாதி காலா அசார், டம் ஃபீவர், லீஷ்மேனியாசிஸ். 3 ஞாபகம் வச்சுக்கங்க. காலா அசார், டம் ஃபீவர், லீஷ்மேனியாசிஸ். இதுக்கு இன்னொரு உயிரின்னு சொன்னல, யாருன்னா பிளிபடோமஸ்னா சாண்ட்ஃபிளை, மண் பூச்சின்னு ஒண்ணு இருக்கு.
மனிதன்லயும் மண்பூச்சிலையும் வாழ்க்கை நடத்தும். அதான் 2 உயிரிகள். அதனாலதான் டைஜெனிக் பாரசைட். அத கடத்திகள்னு சொல்லுவாங்க. அதான் கேரியர். அப்ப லீஷ்மேனியாவுக்கு கடத்திகளாக செயல்படுவது எதுன்னா மண்பூச்சி. மண்பூச்சியினுடைய அறிவியல் பெயர் பிலிபடோமஸ். பிலிபடோமஸ். நீங்க அதெல்லாம் இப்ப இங்கிலீஷ்லயே எழுதிக்கிறது தான் நல்லது. பிலிபடோமஸ். அடுத்தது ட்ரிபனோசோமா. ட்ரிபனோசோமா கேம்பியன்ஸ் அப்படின்னு பேரு. இது பாலிமார்பிக்கே டைஜெனிக் பாரசைட். இதுவும் 2 விருந்தோம்பிகள் தேவை. பாலிமார்பினா உடல் வந்து பல வடிவமைப்பை உடையது. அதனால பாலிமார்பிக்னு சொல்றது. டைமார்பினா உடல் வந்து 2 வடிவத்துல இருக்கும். ட்ரிபனோசோமா மூலமா வரக்கூடிய வியாதி ஸ்லீப்பிங் சிக்னஸ். அதுக்கு ஆப்பிரிக்கன் ட்ரிபனோசோமியாசிஸ் சொல்லுவாங்க. 2 உயிரின்னு சொன்னல, ஒரு உயிரி மனிதன், இன்னொன்னு யாருன்னா செட்சி ஃப்ளை. டிஎஸ்சி செட்சி ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. டி சைலண்ட். அதுக்கு அறிவியல் பேரு கிளாசினா பால்பாலிஸ். கிளாசினா அப்படிங்கிறது அது ஒரு பூச்சி பேர் தான், அறிவியல் பெயர். எதனுடைய அறிவியல் பெயர் அப்படின்னா இந்த செட்சி ஃப்ளைன்னு சொல்றேன் பாரு, அதனுடைய அறிவியல் பேர் தான் கிளாசினா பால்பாலிஸ். அடுத்த ஒரு உயிரினம் கியார்டியா இண்டஸ்டினாலிஸ். இது வந்து மோனோஜெனடிக். ஒரே விருந்தம்பி தான், மனிதன்ல மட்டும்தான் இருக்கும். டயாரியா, அதாவது லூஸ் மோஷன் மாதிரி உருவாக்கும் நமக்கு. அப்ப கண்டாமினேட்டட் ஃபுட்டு வாட்டர் மூலமா நமக்கு வரும். உணவு கெட்டு போன உணவு, தண்ணி இருக்கு இல்லையா, அது மூலமா நம்ம வந்து தாக்கும். அடுத்து ட்ரைகோமோனாஸ் வெஜினாலிஸ். இது வெஜினல் பாரசைட். உமன்ல பாத்தீங்கன்னா வெஜைனாவுல இந்த பாரசைட் இருக்குமா, ட்ரைகோமோனாஸ் அப்படிங்கிற ஒரு பாரசைட். இதுவும் வந்து பிளாஜலேட்டா பாரசைட், புரோட்டோசோவன் பாரசைட். இது அங்க இருந்ததுன்னா இது வந்து ஒரு டிசார்டரை கிரியேட் பண்ணும். அந்த டிசார்டர் பேர் என்னன்னா லியூகோரியா அப்படின்னு பேர். டிசார்டர் பேரு ஞாபகம் வச்சுக்க, லியூகோரியா. இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு டிசார்டரை இது உருவாக்கும். ட்ரைகோமோனாஸ் வெஜினாலிஸ். ட்ரைகோனிம்பா அடுத்த உயிரின ட்ரைகோனிம்பா. இது கரையான்ல இருக்குமா ட்ரைகோனிம்பா. கரையானு காக்ரோச்சினுடைய இண்டஸ்டைன்ல கூட்டு உயிரியா, சிம்பையான்ட் நன்மை செய்யும் உயிரியாக இது இருக்கும் ட்ரைகோனிம்பா. அடுத்தது நாக்டிலுக்கா, சி ஃபயர்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இது எழுதிக்கங்க, சி ஃபயர். ஏன் சி ஃபயர்னு சொல்றேன்னா உயிர் ஒளி உமிழும். இது பயோலுமினசன்ஸ் ஆர்கானிசம்னா அது இந்த லைட் எமிட் பண்ணும்ல. இப்ப கடல் வாழ் உயிரினங்கள்ல லைட்டை எமிட் பண்ணும் இரவு நேரத்துல. லைட் அதுக்கு ஒரு லிவிங் லைட்னு சொல்லுவாங்க. ஒரு லூசிபெரின் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ், அது மெட்டபாலிசம் ஆகிறதுனால லைட், இப்ப மின்மினி பூச்சி இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும்ன்றாங்க. அது சி ஃபயர். அதனால நாக்டிலுக்காவுக்கு சி ஃபயர்னு ஒரு பேர் இருக்கு, சி ஃபயர். இப்ப இதுல இருக்கிறது, இப்ப நம்ம இதுல நிறைய அனிமல் இருந்தாலுமே நம்ம கொடுத்துருக்குது பார்த்தோம்னா முக்கியமான அனிமல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நாக்டிலுக்கா, ட்ரைகோனிம்பா, ட்ரைகோமோனாஸ் வெஜினாலிஸ், ஜியார்டியா இண்டஸ்டினாலிஸ், ட்ரிபனோசோமா, லீஷ்மேனியா, காலாசார். இது லீஷ்மேனியா தான், அதன் மூலமா தான் காலாசார் வருது. அடுத்தது வந்து புரோட்டோரோஸ்பாஞ்சியே யூக்ளினா. இதெல்லாம் முக்கியமான அனிமல். எதுல வருது இதெல்லாம் அப்படின்னா மாஸ்டிகோ போற அளவு. ராஜேஸ்வரி இருக்கீங்களா? ராஜேஸ்வரி சார் சொல்லுங்க, அனிமல் பேரெல்லாம் சொல்லுங்க. இதுல வரக்கூடிய அனிமல் பேரெல்லாம். பிளாஜலேட்டா அல்லது மாஸ்டிகோ போறாளா அனிமல் நாம பார்த்தோம் இல்லையா, அந்த அனிமல் பேர் மட்டும் சொல்லுங்க. ஏதாவது மாஸ்டிகோ போறால யூக்ளினா சார். அதுக்கப்புறம் புரோட்டோஸ்பாஞ்சியல் வந்து புரோட்டோசோவா அண்ட் போரிஃபெரா. லெஸ்பினியோ டோனோவை வந்து இல்லம்மா, இங்க பாருமா, இந்த புரோட்டிரோஸ்பாஞ்சியா அப்படிங்கறது அனிமல் நேம். புரோட்டிரோஸ்பாஞ்சியாங்கிறது அனிமல் நேம். அது வந்து புரோட்டோசோவாவுக்கும் போரிஃபெராவுக்கும் இடைப்பட்ட உயிரி.
இடப்பெற்று வரும்னா அதுல புரோட்டோசோவா பண்புகளும் இருக்கும், போரிபரா பண்புகளும் அதுல இருக்கும். ஓகே சார். ஓகே. அடுத்தது லீஷ்மேனியா. லீஷ்மேனியா. ஆமா. டோனோ. அடுத்து ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ். கைடனியா இன்டெஸ்டினல்ஸ். ஜியாடியா. சாரி, அது ஜாடியா. ஆ. ட்ரைகோமோனஸ் வேகினலிஸ். வெஜினாலிஸ். 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 வெஜைனான்னு சொல்றோம்ல, வெஜைனா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ். வெஜினல் வெஜைனான்னு சொல்றோம்ல, பார்ட் ஓகே. ரீப்ரொடக்டிவ் பார்ட், இனப்பெருக்கு, பெண் இனப்பெருக்கு, வெளிப்புற இனப்பெருக்கு உறுப்பு, அதுதான் வெஜைனான்னு சொல்றது இங்கிலீஷ்ல. வெஜினல் பாரசிட். ட்ரைகோனிஃபா. வெரி குட். நாக்டிலுக்கா சி ஃபயர். நாக்டிலுக்கா. நாக்டிலுக்கா சி ஃபயர். ஆமா, நாக்டிலுக்கா. அதுக்கு இன்னொரு பேரு சி ஃபயர். ஏன் அப்படின்னா கடல்ல இருந்துட்டு லைட் எமிட் பண்ணும். இப்ப நைட்ல போய் கடற்கரையில நின்று பார்த்தோம்னா அப்படியே உள்ள கடல்ல வந்து குரூப்பா லைட், அனிமல் லைட் அடிக்கும். அது லிவிங் லைட். அந்த அனிமல்ல இருந்து லைட் வந்து வெளிப்படும். பயோலுமினேஷன் பேரு, இதுக்கு உயிர் ஒளி உமிழ்தல் அப்படின்னு பேரு. அந்த நாக்டிலுக்கா அனிமல் வந்து இந்த லைட்டை இது மாதிரி வெளிப்படுத்தும். அதனால அது வந்து சி ஃபயர்னு சொல்றோம் நாக்டிலுக்காவை. ஓகே. ஓகே, சூப்பர். சார் சொல்லுங்க சார். சார் ஒரே ஒரு டவுட் சார். இந்த சாகாஸ் டிசீஸ் ஒன்று சொல்றோம் சார், அது எதுக்கு சார்? எதுங்க சார்? சாகாஸ் டிசீஸ் ஒன்று வருது சார். புரியல, கேட்கல, கொஞ்சம் சவுண்டா பேசுங்க சார். சாகாரா சார் கேட்குறாரு. டிசீஸ் சாகாரா சார். சாகாஸ் டிசீஸ் தான் சார். இது வந்து ஹலோ, அதான் காலாஜார் வந்து லீஷ்மேனியா மூலமா வர்றதுங்க சார். அது வந்து ட்ரிப்னோசோமோட டைப்ஸ் சார். அது எது? ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ்ல வந்து 3 டைப்ஸ் இருக்கு சார். ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ், ட்ரிப்னோசோமா ரொடிசியன்ஸ், ட்ரிப்னோசோமா குருசி. ட்ரிப்னோசோமா குருசில தான் அந்த இது ஒரு சாகாஸ் டிசீஸ் வருது சார். சார்லஸ் டார்வின் வந்து சாகாஸ் டிசீஸ்னால தான் செத்தாரு சார். அதனால அந்த சாகாஸ் டிசீஸ் நம்ம ட்ரிப்னோசோமா பத்தி டீடைலா நம்ம படிக்க போறோம். அது டைப்ஸ்ல தான் அந்த சாகாஸ் டிசீஸ் வரும் சார். ஆமா. அதுல வந்து ரொடிசியன் டிசீஸ், சாகாஸ் டிசீஸ் அப்படின்னு வருது. இதுல வந்து ட்ரிப்னோசோமா கேம்பியன்சி அப்படிங்கிற ஒரு அனிமல் மட்டும் கொடுத்திருக்காங்க. அது மூலமா ஸ்லீப்பிங் சிக்னஸ் வருது. ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். தேங்க்யூ சார். இந்த காலா அசார்ங்கிறது பாத்தீங்கன்னா லீஷ்மேனியா மூலமா வரக்கூடிய வியாதி. இந்த இது மூலமா வர்றது. ஓகே. சரி, அடுத்தது பாருங்க. 2வது இருக்கக்கூடிய குறிப்பு சார்கோடினா. இது பாருங்க, சார்கோடினாவுக்கு இன்னொரு பேரு ரைசோபோரா அப்படின்னு சொல்லுவாங்க. சார்கோடினாவுக்கு இன்னொரு பேரு ரைசோபோடா. 2வது வகுப்பு கிளாஸ் புரோட்டோசோவால 2வது வகுப்பு எதுன்னா சார்கோடினா அல்லது ரைசோபோடா அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல பாத்துக்கிட்டே வாங்க. இதுவும் ஃப்ரீ லிவிங், சுதந்திரமாக நீந்தி வாழக்கூடியது. எல்லாமே நீர்நிலையில தான் இருக்கும். சிலது வந்து பாராசைட்டிக், ஒட்டுண்ணியாக இருக்கும். இதுக்கு இடப்பெயர்ச்சி உறுப்புகள் சூடாபோடியா தான். சரிங்களா? சூடாபோடியால நிறைய டைப் இருக்கு. டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சூடாபோடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாடி வந்து நேக்கடாவும் இருக்கும், நேரடியாக அப்படியே இருக்கும். இல்லைன்னா அது செல் மூடியும் இருக்கும். சில அனிமல் வந்து செல்லு ஓடு இருக்கும். உடம்புக்கு மேல ஓடு சில உயிரிகளில் காணப்படும். சில உயிரினங்கள் உடல் மட்டும் காணப்படும், ஓடு இருக்காது. அது மாதிரி வந்து பாலிலா இனப்பெருக்கம் மட்டும்தான் இருக்கும், பால் இனப்பெருக்கம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பால் இனப்பெருக்கம் இல்லை, பாலிலா இனப்பெருக்கம் காணப்படுகிறது. சில உயிரினங்களில் ஓடு காணப்படுகிறது. சூடோபோடியா மூலமா இடப்பெயர்ச்சி செய்யும், சுதந்திரமாக நீந்தி வாழும். சில உயிரினங்கள் ஒட்டுண்ணியாக இருக்கும். இதெல்லாம் வந்து பொது பண்புகள். சார்கோடினாவுக்கு பொது பண்புகள். எடுத்துக்காட்டு, சார்கோடினாவுக்கு எடுத்துக்காட்டு என்ன? ஃபர்ஸ்ட் அமீபா. சார்கோடினாவுக்கு எடுத்துக்காட்டு அமீபா. சூடோபோடியா இருக்கும். அந்த சூடோபோடியா லூபு மாதிரி இருக்கிறதுனால கதுப்பா இருக்கும். அதனால லோபோபோடியான்னு பேரு. சூடோபோடியாவுக்கு இன்னொரு பேரு லோபோபோடியா. சூடோபோடியாவுக்கு இன்னொரு பேரு லோபோபோடியா. அமீபாவில சைட்டோபிளாசத்துல பார்த்தோன்னா எக்டோபிளாசம், எண்டோபிளாசம் 2 டைப் இருக்கும். செல் சவ்வு ஓரமா இருக்கிறது எக்டோபிளாசம், நடுவுல இருந்தா எண்டோபிளாசம். அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து பேலோமிக்ஸா அப்படின்னு ஒரு அனிமல் இருக்கு. இது வந்து அமீபா மாதிரி தான். இதுவும்
லார்ஜஸ்ட் அமீபா மல்டி நியூக்ளியேட்டட். மல்டி நியூக்ளியேட்னா ஒரு அமீபாக்குள்ள நிறைய நியூக்ளியஸ் இருக்கும், அதனால மல்டி நியூக்ளியேட் அமீபான்னு சொல்லுவாங்க. அடுத்து எண்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா, அடுத்த உயிரினம். இது டைமார்பிக், பாக்குறது 2 வடிவத்துல இருக்கும். மோனோஜெனடிக் பாரசைட், ஒரே ஒரு விருந்தோம்பி தான் தேவைப்படும். இதன் மூலமா வரக்கூடிய வியாதி அமீபிக் சீதபேதி, அமீபிக் டிசென்ட்ரி உருவாகும். கெட்டுப்போன உணவு தண்ணி மூலமா இது பரவும். கெட்டுப்போன உணவு தண்ணி மூலமா இது பரவும். அடுத்து எண்டமீபா ஜிஞ்சுவாலிஸ். எண்டமீபா ஹிஸ்டாலிட்டிகாங்கிறது ஒரு ஸ்பீசிஸ். எண்டமீபா ஜிஞ்சுவாலிஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பீசிஸ். இது மூலமா பாத்தீங்கன்னா பயாரியா அப்படின்னு ஒரு டிசார்டர். பயாரியா வீங்கி போயிடும். என்ன வீங்கி போயிடும்? மவுத் பார்ட்ஸ், இந்த எயிர் அப்படின்னு சொல்லி. அதாவது பல் ஈறுகள்லாம் இருக்கு பாருங்க, பல்லுல ஈறுலாம் இருக்குல்ல, இது வாயில இருக்குமா இந்த எண்டமீபா ஜிஞ்சுவாலிஸ்ங்கிறது. அது மூலமா பாத்தீங்கன்னா பயாரியா அப்படிங்கிற ஒரு டிசார்டர் வந்து இருக்குங்கிறாங்க. பயாரியா வாய் ஈறுகள்லாம் வீங்கி போயிடுற ஒரு டிசார்டர். அடுத்து எண்டமீபா கோலி. இது வந்து கோலன், நம்ம கோலன மலக்குடல், அதுல வந்து ஒரு துணியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எண்டமீபா கோலி. அடுத்தது ஆன்டினோ பைரஸ். இது வந்து சூடக்கூடிய, இதுலயும் சூடக்கூடியதான் இருக்கு. சார் இதை மைக் ஆஃப் பண்ணிக்கலாம் சார். நடக்க முடியாம தானே மைக் யாரு மியூட்ல போட்டு இது அன்மியூட் பண்ணிருக்கீங்களே, மியூட்ல போடுங்க. நடக்க ஓரளவு அது மாதிரி தான் இருந்தாங்க. யார் சார் அது? கூப்பிட்டுறணும், கொஞ்சம் மூட்டு வலிக்குது இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. மைக்க மியூட்ல போடுங்க சார். சரி, அடுத்து 3ஆவதா வரக்கூடிய கிளாஸ் எதுனா சீலியேட்டா, குறு இடையுடைய உயிரினங்கள். 3வது சுதந்திரமாக நீந்தி வாழக்கூடியது நீர்வாழ் உயிரினங்கள் தான் ஒட்டுண்ணியாவும் இருக்குங்கிறாங்க. இடப்பெயர்ச்சி சீலியாக்களின் மூலமாக இடப்பெயர்ச்சி செய்யும். உடலை சூழ்ந்து பெலிக்கல் காணப்படும். பெலிக்கல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், அமைப்பு காணப்படும். இப்ப இந்த உயிரினங்கள் எல்லாமே 2 நியூக்ளியஸ் காணப்படும் உடல்ல. அதுல பெரிய நியூக்ளியஸ் வந்து உடற் சம்பந்தப்பட்ட வேலையை செய்யும். சின்ன நியூக்ளியஸ், சிறிய நியூக்ளியஸ் வந்து இனப்பெருக்க சம்பந்தப்பட்ட பணியை செய்யும். பெரிய நியூக்ளியஸ் உடற் செயலியல் பணியும், சிறிய நியூக்ளியஸ் இனப்பெருக்க பணியையும் செய்யும். சரிங்களா? 2 நியூக்ளியஸ் இருக்கும், பை நியூக்ளியேட்டட் சொல்றது. ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கத்தை பொறுத்தளவு பாலிலா இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம் 2மே இருக்கும். எடுத்துக்காட்டு பாரமீசியம், செருப்பு கால் உயிரி, ஸ்லிப்பர் அனிமால்கியூல்னு சொல்லுவாங்க, செருப்பு கால் உயிரி. பாரமீசியத்தை பொறுத்தளவு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, சைட்டோஸ்டோம்னு ஒண்ணு இருக்கும், சைட்டோபைஜின்னு ஒண்ணு இருக்கும். சைட்டோபைஜினா யானஸ், சைட்டோஸ்டோம்னா மவுத், வாய் பகுதிய. இதுல கப்பா பார்ட்டிகல்னு ஒண்ணு இருக்கும், கப்பா துகள்கள். பாரமீசியத்துல கப்பா துகள்கள் ஒண்ணு இருக்கும். அந்த கப்பா துகள்கள் இருந்தா அது வந்து விஷ பாரமீசியம், டாக்ஸிக் பாரமீசியம்னு அர்த்தம். அதே மாதிரி ட்ரைகோசிஸ்ட்னு ஒண்ணு இருக்கும் பாரமீசியத்துல. இது எதுக்குன்னா பாதுகாப்பு பணிகளுக்காக ட்ரைகோசிஸ்ட் என்ற உறுப்புகள் பாரமீசியத்தில் காணப்படும். செருப்பு கால் உயிரி, சைட்டோஸ்டோம்னா வாய்ப்பகுதி, சைட்டோபைஜினா யானஸ் பகுதி, மலவாய் பகுதி. இதுல நச்சுத்துகள்கள், கப்பா பார்ட்டிகள் என்ற நச்சுத்துகள்கள் இருந்தா அது வந்து கொல்லும் வகை பாரமீசியம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ட்ரைகோசிஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அது வந்து டிஃபென்ஸ் பர்பஸுக்காக, பாதுகாப்புக்காக இருக்கு. அடுத்து ஓட்டி செல்லான்னு ஒரு அனிமல் இருக்கு, அது வந்து பெல் அனிமல், அதாவது பெல் வடிவ உயிரினம்னு சொல்றாங்க. மணி அடிக்கிறோம்ல கோயில்ல மணி, அது மாதிரி இருக்கக்கூடிய உயிரினம் பெல் அனிமல் பேர். பிளான்டிடியம் கோலி,
மலக்குடல்ல இருக்கும், மனிதனுடைய மடல் குடல்ல. நெக்டோதியரஸ் இது பிராகு காக்ரோச் இருக்குல்ல, அதனுடைய ரக்டம். அது ரக்டம்னா மலப்பகுதி, மலக்குடல் பகுதி, அந்த பகுதியில இருக்கும். சரிங்களா? அப்ப பாரமீசியம், ஓர்டிசெல்லா, பிளான்டிடியம் கோலி, நெக்டோதியரஸ் இது எல்லாமே சிலியட்டால வருது. அடுத்து 4வதா வரக்கூடிய வகுப்பு கிளாஸ் ஸ்போரோசோவா. ஸ்போர்னா ஒரு சின்ன விதை மாதிரி இருக்கிறதா, அதான் ஸ்போரோசோவான்னு சொல்றது. இது மாதிரி விதை மாதிரி இருக்கும், இது ஸ்போரோசோவான்னு சொல்றது. இது வந்து எண்டோ பாராசைட், உடம்புக்குள்ள இருக்கும். எல்லாமே பாராசைட் தான். குடுத்துட்டாங்க பாரு, ஆர் பாராசைட். இப்ப இது பாராசைட் எல்லா வகை வகுப்புலயும் பாராசைட் இருக்குன்னு படிச்சோம். ஆனா எக்ஸ்க்ளூசிவ்லி பாராசைட் குரூப் எதுன்னா ஸ்போரோசோவா தான். நான் சொல்றது கேக்குதா? ஓகே. அப்ப ஸ்போரோசோவால வரக்கூடிய உயிரினங்கள் அனைத்துமே பாராசைட் தான். எல்லாமே எண்டோ பாராசைட், உடம்புக்குள்ள இருக்கும். பேத்தோஜெனிக், நோய் ஏற்படுத்தும் ஒட்டுண்ணிகள். இது உடம்புக்குள்ள இருக்கிறதுனால இதுக்கு வந்து இடப்பெயர்ச்சி உறுப்புகள் இருக்குமா அப்படின்னா இல்லை, இடப்பெயர்ச்சி உறுப்புகள் இல்லை. அதே மாதிரி உடலை சூழ்ந்து பெலிக்கில் காணப்படும், தடித்த தடிமனான பெலிக்கில் உரை. இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கமும் இருக்குது, பாலிலா இனப்பெருக்கமும் இருக்கு. இது டைஜெனிக் பாராசைட், பிளாஸ்மோடியம்ங்கிற பாராசைட் வருது, மலேரியா நோயை ஏற்படுத்துது. ஃபீமேல் அனாபிளஸ், மனிதன் 2 வகையான விருந்தோம்பி தேவைப்படுறதுனால டைஜெனிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். பேபிசியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஒரு புரோட்டோசோவா. இது டெக்சாஸ் கேட்டில் ஃபீவர் அல்லது ரெட் வாட்டர் ஃபீவர் அப்படிங்கிற ஒரு ஃபீவரை உருவாக்குது. ஸ்மாலஸ்ட் புரோட்டோசோவா தான். அனிமல் கிங்டத்திலேயே மிக ஸ்மாலஸ்ட் அனிமல் எதுன்னு கேட்பாங்க. எதுனா பேபிசியா. டிக்கு மூலமா பரவும். டிக்குன்னா என்னன்னா, இந்த பூச்சி இருக்குல்ல, மாட்டுல ஒட்டுண்ணி பூச்சி, அட்டைப்பூச்சி எல்லாம் இதெல்லாம் இருக்குல்ல, டிக்கு. மாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுண்ணி, பேனு ஒட்டுண்ணி எல்லாம் இருக்குல்ல, அது மூலமா பரவுங்கிறாங்க. மோனோசிஸ்டிஸ் அடுத்தது. இது மோனோஜெனட்டிக், ஒரு விருந்தோம்பி தேவை. எர்த்வோமுடைய மண்புனுடைய விந்து பைகள்ல இது இருக்கும். எர்த்வோமுடைய விந்து பைகள்ல இது இருக்கு. நோசிமாங்கிறது பட்டுப்பூச்சி இருக்குல்ல, பட்டுப்பூச்சில பெப்ரின் அப்படின்னு ஒரு நோயை ஏற்படுத்தும் நோசிமா. இதெல்லாம் புரோட்டோசோவா. இப்போ நோசிமா, மோனோசிஸ்டிஸ், பேபிசியா, பிளாஸ்மோடியம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்போரோசோவா அப்படிங்கிற குரூப்ல வருது. ஸ்போரோசோவா அப்படிங்கிற குரூப்ல வருது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
சார் கிளாஸ் ஃபினிஷ்டா சார்? சார் கிளாஸ் ஃபினிஷ்டா சார்?
Sir, class complete.